நம்முடைய ஜெபம் எப்படி? முழங்கால் போடுறது, கைகளை உயர்த்துறது, ஆவியில் நிரம்புறது, அந்நிய பாஷை பேசுறது, தேசத்தை அசைப்பது. இப்ப பாருங்க எல்லாமே நெஞ்சிருச்சு. ஆவியில் நிரம்புறதுக்கு 2-3 பாட்டை பாடி எடுத்து போட்டு விரட்டி அடிச்சாதான் கொஞ்சம் ஸ்பீட் ஆகுற மாதிரி ஒரு கண்டிஷன். உன்னுடைய வொர்ஷிப்பை தாக்கிடுவான். ஆவியில நீ ஆராதனை பண்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் அவனுடைய அடுத்த கட்ட தாக்குதல். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இருக்கிறோம்? இப்ப நம்ம வந்து சத்தமா போட்டு ஆராதிச்சா, ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க, கொஞ்சம் குறைக்க சொல்லு. யாரு வெளியால் சொல்லல, யார் சொல்றா? நாமே சொல்றோம், ஜபத்தெல்லாம் கொஞ்சம் அமைதியா பண்ணுங்க, ஏன் இப்படி பண்றீங்க, ரொம்ப டீசெண்டா பண்ணுங்க. இப்படி நம்ம வந்து நாமளே ஏதாவது ஒண்ணுமில்லமாக்க ஆரம்பிச்சிட்டோம், ஜபத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். முந்தைய அப்படி இல்ல, கண்ணீர் விடுவோம், கத்துவோம், ஆண்டவரை நோக்கி கதறுவோம், ஆவியில கலிகூறுவோம். நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவு கண்ணீரும் இருந்துச்சு, கலிகூறுதலும் இருந்துச்சு. இப்ப கண்ணீரின் ஜபமும் இல்ல, கலிகூறும் ஜபமும் இல்ல. நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஒரு தனி மனிதனின் வாழ்வில் பிசாசின் திட்டங்கள் என்ன, அவனுடைய திட்டத்தின் துவக்கம் என்ன, அவனுடைய திட்டத்தினுடைய வளர்ச்சி என்ன, அவனுடைய திட்டத்தின் நிறைவு என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு நாம் தானியேலை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில், அவனுடைய வாழ்வில் சாத்தானுடைய திட்டங்கள் ரகசியமாக, மிகவும் நுணுக்கமாக, மறைவாக, ஞானமாக அந்த இடத்திலே தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் பிசாசின் திட்டம் உருவாக்கப்பட்டதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நீங்கள் அந்த புத்தகத்தில் படித்து பார்த்தால் வெளியரங்கமாக எந்த இடத்திலுமே பிசாசு என்ற வார்த்தை இருக்காது, சாத்தான் என்ற வார்த்தை இருக்காது, அசுத்த ஆவி என்ற வார்த்தை இருக்காது. ஆனால் இதுக்கு பின்னால அந்த வல்லமைகள் இருந்தாலும் அது வெளியரங்கமாக இல்லாமல் ஒரு நுணுக்கமாக, அதாவது ரொம்ப டெக்னிக்கலாக இந்த வேலையை பிசாசு செய்கிறதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்பொழுதும் கூட நீங்க பாருங்க, எல்லாரோடும் பிசாசு நேரடியாக வந்து முடிய விரிச்சிட்டு போட்டு என்ன செய்யறது இல்ல, கிரியை செய்கிறது இல்ல. சில குடும்பங்களில் பிசாசின் போராட்டமாங்க, என்னன்னு கேட்டா பிரச்சனை தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய அறிவில அவங்க சொல்றாங்க பிசாசின் போராட்டம். ஆனா வெளியரங்கமாக அந்த ஆவிகள் தென்படுகிறதோ, அந்த ஆவிகள் ஆட்கொள்ளுகிறதோ, அசைகிறதோ, ஆட்டுவிக்கிறதோ, அப்படிப்பட்ட எந்த தன்மைகளும் என்ன செய்யாது, வெளியே தென்படாது. மறைமுகமாக செயல்படக்கூடிய ஒரு சக்தி. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவன் சிறைப்பட்டவர்களை கொண்டு வர சொல்லி அவர்களில் ஒரு கூட்டத்தை தனக்கென்று வேறு பிரிக்கும்படியாக அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். முதலாவது அவனுடைய திட்டம் சிறைப்பிடித்தல். அதை நீங்க 1ஆம் வசனம் வாசி. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். முற்றுகை போட்டது மாத்திரமல்ல, கர்த்தர் அதை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அங்கிருந்து ஒரு பெரிய கூட்டம் ஜனங்களை பிடித்துக் கொண்டு போனான். முதலாவது பிசாசினுடைய திட்டம் சிறைப்பிடித்தல், பிடிக்குதல், இல்லாவிட்டால் சிக்க வைத்தல். ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மை பிடிக்கும்படியாக அவன் வகை தேடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமில் இருந்தவர்கள். எருசலேம் என்பது சபையை காண்பிக்கிறது, எருசலேம் என்பது சமாதானத்தை காண்பிக்கிறது, எருசலேம் என்பது தேவனுடைய ஜனங்கள் இருக்கிற வாசஸ்தலத்தை காண்பிக்கிறது. இப்படி ஒரு ஆவிக்குரிய அமைதியான இளைப்பாறுதலான ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில இப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடந்து வருகிறான். அந்த ஆவி வந்த பொழுது அது தலைவிரிச்சு ஆடல, அது ரொம்ப ஞானமாக அவங்களை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க, சிறைப்பிடித்து விட்டார்கள். முற்றுகை போட்டது மாத்திரமல்ல, சிறைப்பிடித்து விட்டார். இதுதான் முதல்ல நடக்கிற ஒரு சம்பவம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிசாசு அவனுடைய திட்டத்தினுடைய முதல் பகுதி நம்மை சிறைப்பிடித்தல். எப்படி அது ஊழியக்காரங்களோ விசுவாசியோ ஏதாவது ஒரு இடத்துல அவனை கேட்ச் பண்ணிடுறான், அதுல அவனை அகப்பட வைக்கிறான், அதுல அவன் சிக்கி கொண்டு அவனை திணற வைக்கிறான். இது பிசாசனுடைய ஒரு திட்டம். 2ஆம் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். 2ஆம் தீமோத்தேயு 2:26. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து, பிசாசின் இச்சையினால் அதன்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள், பிசாசின் இச்சையின்படி செய்ய ஒரு கூட்டத்தை அவன் பிடிக்கிறான். யாரை பிடிக்கிறான் தெரியுமா? அவன் பிடிக்கிறதான ஜனங்கள் சபையில வந்து சோடை போன ஜனங்கள் அல்ல, சபையில உள்ள கோழைகளை அவன் பிடிக்கிறது இல்ல. எல்லாரையும் பிடிக்கிறான், அழிக்கிறான், ஒரு பகுதியில் நடக்குது. ஆனா அவனுடைய திட்டம் வந்து சபையில இருக்கிறதான ராஜகுலத்தார், சபையில இருக்கிற துரை மக்கள், சபையில் இருக்கிற மாசில்லாதவர்கள், சபையில் இருக்கிற அழகானவர்கள், சபையில் இருக்கிற ஞானத்தில் தேறினவர்கள், சபையில் இருக்கிற நிபுணர்கள், சபையில் இருக்கிற அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்கள், சபையில் இருக்கிற வாலிபர்கள். இதுதான் அவனுடைய திட்டத்தில் உள்ள பட்டியலில் உள்ள ஆட்கள். மற்றவங்க எல்லாம் அவனுக்கு கிடையாது. இப்ப தீவிரவாதிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹிட் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சாதாரண ஜனங்கள் முக்கியம் அல்ல, முக்கியமான ஆளதான் என்ன செய்வான் அவன் எடுப்பான். நீங்க தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நான் சொன்ன அந்த லிஸ்ட் உள்ள ஜனங்கள் அங்க இருக்காங்க. அவன் அழகா செலக்ட் பண்றான். ராஜகுலத்துல உள்ளவங்களை கொண்டு வா, துரை மக்களை கொண்டு வா, அழகானவங்களை கொண்டு வா, மாசு இல்லாதவர்களை கொண்டு வா, நிபுணர்களை கொண்டு வா, அரண்மனையில சேவிக்க திறமை உள்ளவர்களை கொண்டு வா, அடுத்து வாலிபர்களை கொண்டு வா. இந்த லிஸ்ட்ல தான் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜனங்கள் இருக்கிறார்கள். சபையில விசுவாசத்தை மறுதளிக்கிற கூட்டத்தை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே யார் பாக்கெட்ல தான் இருக்காங்க, அவனுடைய
பாக்கெட்ல தான் இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு பிசாசை துரத்தும் போது அந்த பிசாசு பேசிச்சு, இந்த சபையில பாதி வரி ஏர் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறா, என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான், நீ இங்க இவன நீ ரொம்ப பிரஷர் கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன், இன்னொரு ஆளுக்குள்ள வெளியெல்லாம் போக மாட்டேன், இந்த சபைக்குள்ள இருக்கிற இன்னொரு ஆளுக்குள்ள என் கண்ட்ரோல்ல எவ்வளவு பேர் இருக்கிறான் இந்த சபையிலன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. பிசாசு ஆவிக்குரியவர்களை தான் டச் பண்ண ட்ரை பண்றான். அவனுக்கு தேவை பேதுரு மறுதலிக்கணும், அவனுக்கு தேவை நாத்தான் மேல் ஓடணும், அவனுக்கு தேவை இயேசுவின் மார்பில் இருந்தவன் இயேசுவை விட்டு என்ன செய்யணும், ஓடணும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம நினைப்போம், நல்ல விசுவாசிங்க அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, நல்ல தெய்வீகமா இருந்தாங்களே அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னா அவனுடைய திட்டம் யாரு மேலதான் இருக்கு, அந்த முக்கியமான நபர் மேலதான் இருக்கு. அதனால அந்த நல்ல விசுவாசி தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை கை கழுவுறதல்ல, அது தப்பு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போக கூடாது. அவனுக்காக நம்ம பரிதபிக்கணும். பாருங்க, அவனுடைய செலக்டிவ் ஆளுங்க யாருன்னு பாருங்க. விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள், பரிசுத்தத்தில் நிக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள் பட்சத்தில் நிக்கிறவர்கள், நல்ல கர்த்தருக்காக பாடுபடுகிறவர்கள், தெய்வத்துக்காக அள்ளி கொடுக்கிறவர்கள், இவங்களை தான் அவன் டச் பண்ணுவான், அவங்கள தான் அவன் கேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அவங்களை எப்படியாவது ஏதாவது ஒரு பாவத்துல மாம்சத்துல அவங்க பிள்ளைகள் மூலமாகவோ ஏதோ ஒரு ரீதியில ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல அவங்களை கவுத்துறது அவனுடைய திட்டம். நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் ஞானசானம் எடுத்துட்டான், மந்திரவாதியா இருந்து அவன் ஞானசானம் எடுத்துட்டான். ஆனா ஞானசானம் எடுத்தாலும் அவனுக்குள்ள சில போராட்டங்கள் இருக்கிறது, அவனை பிடிச்சு வச்சிருக்கிறான் அந்த வல்லமை. அப்போஸ்தலர் 8:23, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். ஏற்கனவே ஞானசானம் எடுத்துட்டான், கர்த்தருக்காக நிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு, நான் கைய வச்சா பரிசுத்த ஆவி வரணுங்கிற ஒரு வேகத்துல வந்துட்டான். அவ்வளவு வேகத்துல வந்தாலும் அவனை எங்க பிடிச்சு வச்சிருக்கான், கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அவனை பிடிச்சு வச்சிருக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எத்தனை பேர், நம்முடைய எத்தனை விசுவாசிகள் இப்படி பிடிக்கப்பட்டு கிடக்கிறாங்கன்னு பாருங்க. நல்லவர்கள் நல்லா ஜெபிப்பாங்க, இப்ப அவங்கள ஆளையே காணும், நல்ல உபவாசம் போடுவாங்க, நல்ல கர்த்தருக்காக நின்றவர்கள். அதுக்கு காரணம் அவன் செலக்டிவ் ஆளெல்லாம் பிடிச்சிட்டான். நம்மளை கூட பிடிச்சிருக்கானா இல்லையான்னு இப்ப உங்களுக்கு தான் தெரியும். உங்க மேல யாருடைய கை இருக்குன்னு பாருங்க, உங்களுடைய வலது பக்கத்துல யாரு இருக்கான்னு பாருங்க. கர்த்தரை வலது பக்கத்துல வச்சிருக்கீங்களா, இல்ல சாத்தான் உங்களுடைய வலது பக்கத்துல இருக்கானா? உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத எந்த வல்லமை உங்க பக்கத்துல நிக்குதுன்னு நீங்களே இப்ப கண்டுபிடிக்கலாம். அவனுடைய முதல் திட்டம் உன்னை சிறைபிடிப்பது. ஏதாவது ஒரு கெட்ட ஸ்வாவத்துல உன்னை பிடிக்கிறது, ஏதாவது ஒரு பாவத்துல உன்னை பிடி வைக்கிறது, ஏதாவது ஒரு தீய குணத்துல உன்னை கேட்ச் பண்ணணும், ஏதாவது ஒரு நிந்தை, ஒரு அவமானம், ஒரு கேவலமான பழிச்சொல், உன்னால தாங்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத இப்படிப்பட்ட காரியங்களை முதலாவது போட்டு உன்னைய கேட்ச் பண்றான். இதுதான் அவனுடைய திட்டம், சிறைப்படுத்துதல். சிறைப்படுகிறதுல நீங்க பாத்தீங்கன்னா, பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த லைட் வர பண்றீங்க, சிறைப்படுத்துறதுல நமக்கு இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா எல்லாருமே சிறைப்பட்டுறாங்க. ஆவிக்குரியவர்கள் மாட்டிக்கிறாங்க, சியோனும் மாட்டிக்கிறது. தானிய நீங்க புஸ்தகத்துல, நீங்க தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, சியோனே நீ உன்னை விடுவித்துக்கொள். அப்ப சியோனும் எங்கதான் மாட்டிட்டு இருக்கு? சகரியா 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேதம் அழகாக சொல்லுகிற 7ஆம் வசனம், பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். இது போய் எங்க மாட்டிக்கிச்சு? இப்ப எங்க மாட்டிருச்சு? பாபிலோன்ல போய் சிக்கிட்டாங்க. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எங்களை சிறைபிடித்தவர்கள் எங்களை கொண்டு போய் பாபிலோன் ஆற்றுகள் அருகே உட்கார வச்சுட்டு, சரி பரவாயில்ல சியோன் பாட்டை வேணா பாடு அப்படின்னு சொன்னாங்களாம். 137ஆம் சங்கீதம் 1-2. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். சிறைபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு சிறைபிடிக்கப்பட்ட அனுபவங்கள்ல தான் சீயோன் இருக்கு. அநேக ஊழியர்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்ப சீயோனும் சிறையிருப்பு இருக்கு. ஊழியக்காரங்கள்ல நல்ல ஒரு ஆவிக்குரிய தன்மை உள்ளவர்கள் கூட சில வல்லமைகள்ல சிறைப்படுத்தப்படுகிறார்கள். எருசலேமில் உள்ள வாலிபர்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள். எருசலேமில் இருக்கிற அழகானவர்கள், மாசில்லாதவர்கள், சபைக்குள்ள நல்ல திறமை உள்ளவர்கள், நல்ல ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கேட்ச் பண்றதாம் பிசாசினுடைய திட்டம். முதல் திட்டம் உன்னை சிறைப்பிடித்தல், சிறைப்பிடிக்குதல். ஒன்று, உன்னுடைய தன்மையை, உன்னை தன்வசப்படுத்துதல். அதான் அவனுடைய முதல் காரணம். பிசாசின் திட்டத்தினுடைய முதல் வேலை உன்னைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது. இன்னும் சொல்ல போனா ஒரு பாயிண்ட் சொல்றேன், அவங்கள
பாபிலோன்ல இருந்து எருசலேம்ல இருந்து அவனை கொண்டு வந்து பாபிலோன்ல உட்கார வச்சான். சிறைப்பிடித்ததனுடைய முதல் வேலை என்னன்னா, சிறைப்பிடிச்சு எங்க கொண்டு வந்துட்டான்? இடம் மாற்றம். இடம் மாற்றம். தன்னுடைய பகுதியில கொண்டு வரும் பொழுது முதல்ல அவன் செய்யறது நீ அந்த இடத்துல இருந்தீன்னா, எருசலேம்ல இருந்தா உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னைய கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா உன்னைய பாபிலோனுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது உலகத்தை உனக்குள் புகுத்துதல். சிறைப்பிடித்தவருடைய முதல் அனுபவம் பாபிலோன்கிறது உலகம். பாபிலோன் நவநாகரிகத்தின் தொட்டில். உலக அதிசயங்கள் ஒன்றாகிய அந்த தொங்கு தோட்டம் எங்கதான் இருந்துச்சு? பாபிலோன்ல தான் இருந்துச்சு. பாபிலோன் சொன்னா குழப்பம்னு அர்த்தம். பாபிலோன் சொன்னா தாறுமாறுன்னு அர்த்தம். பாபிலோன் சொன்னா நாகரீகம்னு அர்த்தம். பாபிலோன் சொன்னா அருவருப்புகள்னு அர்த்தம். பாபிலோன் சொன்னா வேசிகளுக்கு தாய் என்று அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்கள் இந்த பாபிலோனை குறித்து பயங்கரமான வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 5:17-5. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? உன்னைய முதல்ல இடத்தை மாத்திரான். சில பிள்ளைங்க ஸ்கூல்ல சரியா பாடம் படிக்கலன்னு சொன்னா டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க? சொல்லுங்க, என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைகளை பின்னால இருந்து முன்னால கொண்டு வருவாங்க. இல்ல முன்னால இருந்து பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா, நீ இங்க இருந்து படிச்சதும் போதும், நீ எங்க போயிடு, பின்னால போயிடு. மாப்பிள்ள பெஞ்சின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. லாஸ்ட்ல உட்காந்துட்டு இருப்பான். இந்த வாழ் தனம் பண்றவன் எல்லாம் அங்க இருப்பான். அங்க கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா அது படிச்சாலும் சரி, அது தேர்னாலும் சரி, தேராம போனாலும் சரி, போகட்டாலும் சரி. இடம் மாற்றம். பிசாசினுடைய முதல் கண்ட்ரோல் என்னன்னா, உன்னைய சிறைப்படுத்துறான்னு சொன்னா ஒன்னு நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும், அதனால உன்னை சிறைப்படுத்துறான். ரெண்டாவது அவனுக்குள்ள நடக்கிற காரியம் என்னன்னா, பிசாசின் திட்டம் உன்னை எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு கொண்டு வருவான். சமாதானத்துல இருந்து குழப்பத்துக்கு கொண்டு வருவான். டிரான்ஸ்பர் டு குழப்பம். ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்ப, நல்ல பாட்டு, நல்ல ஜபம், நல்ல அமைதி, ரொம்ப இளைப்பாறுதல். ஒரே காலையில 4 மணி ஜபம், 6 மணி ஜபம், 10 மணி ஜபம். ஃபெய்த்தம்லாம் தோத்து போகும். அப்படித்தான் இருக்கும் வீடு. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவான். என்னது? ஒரே அடி தடி, வீட்டுல ரகல, கேள்வி, குற்றச்சாட்டு, தூக்கி எறிகிறது, பிளேட்டை போடுறது, அதை போடுறது, இதை போடுறது, ஜபம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி இதான் டிரான்ஸ்பர். ஒரே வீடுதான். எருசலேம்ல இருந்து உன்னை எங்க மாத்திட்டான்? பாபிலோனுக்கு மாத்திட்டான். இதான் ஃபர்ஸ்ட் திட்டம். இது நடந்திருக்கான்னு பாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய இடத்தை மாற்றுகிறது பிசாசுனுடைய தந்திரம். உன்னுடைய சமாதானத்தை எடுத்துட்டு உன்னுடைய குழப்பத்துக்குள்ள கொண்டு வருவான். வேண்டாம், உலகம் வேண்டாம், ஐயோ நான் அதுல போக மாட்டேன், இது போக மாட்டேன், பிரதிஷ்டை, தியாகம், அப்படி இருந்தால அப்படி தூக்கி கொண்டு வந்து நல்ல அனுபவி, ஏதோ கொஞ்ச நாள் வாழ்க்கை தான், விட்டுறாத, பிடிச்சிரு, இது கர்த்தரா உனக்கு கொடுத்திருக்கிறாரு, விட்டுறாத. இதுதான் இங்க லோத்துக்கு நடந்தது. கானானுக்கு போய்கிட்டு இருக்கிறவனுக்கு அப்படியே கர்த்தரின் தோட்டம் போல சோதோமை காட்டி அவனுடைய பாதையை நெஞ்சிட்டான், மாத்திட்டான். அவனை திருப்பி வெளியே கொண்டு வந்தாலும் அவன் அங்கதான் போவான். இதான் பிசாசின் முதல் திட்டம். தானியேலுக்குள்ள பிசாசுடைய முதல் திட்டம். இரண்டாவது, தானியேல் 1:4. அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும். நான் இப்போ ஒரு தனி மனித வாழ்வில் பிசாசின் திட்டத்தினுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு நான் சொல்றேன். தானியேலுடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக பிசாசின் திட்டம் எப்படி இருந்துச்சு? அழகான ஒரு வாலிபனாக, மாசு இல்லாதவனாக, குற்றம் இல்லாதவனாக, ராஜகுலமாக, அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவனாக, நிபுணனாக, வாலிப பிராயத்தில் இருந்த மனுஷனை எருசலேம்ல இருந்து டக்குன்னு பாபிலோனுக்கு தூக்கிட்டு வந்தான். அதான் அவனுடைய முதல் திட்டம். உனக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தில இருந்து உன்னை மாம்சத்தில் எடுத்துட்டு வர்றதுதான் அவனுடைய வேலை. பரலோக சிந்தையிலிருந்து பூலோக சிந்தை கொண்டு வர்றது, ஆவியின் சிந்தையிலிருந்து உன்னை மாம்ச சிந்தை கொண்டு வர்றது. இதுதான் அவனுடைய முதல் திட்டம். உன்னை சிறைப்பிடிச்சு ஏதாவது ஒண்ணுல உன்னை கண்ட்ரோல் பண்ணிடுவான். நீ அதுக்கு அடிக்ட் ஆயிடுவ. உன்னால உட்கார முடியாது, கொஞ்ச நேரம் இருக்க முடியாது, உன் மைண்ட் ஓடிட்டே இருக்கும். ரெண்டாவது அவன் சேஞ்ச் பண்ணது என்னன்னா பாஷை. அவன் அழகா சொல்லிக் கொடுக்கிறான். ராஜா சொல்றான், அவங்களுக்கு நீங்க எதை சொல்லிக் கொடுங்க, ஃபர்ஸ்ட் கல்தேயரின் எழுத்து, கல்தேயருடைய பாஷையை கத்துக்கொடு. இது எதை காண்பிக்கிறது? பாஷை, எழுத்து இதெல்லாமே பேச்சு வழக்கத்தின் மாற்றத்தை காண்பிக்கிறது. பேச்ச மாறிடும், ஸ்டைலே மாறிடும்.
ஒரு மனுஷனுடைய பேச்சு தான் ரொம்ப முக்கியம். நீ உலகத்துக்குள்ள வந்துட்டீன்னா உன்னுடைய பேச்சு பாபிலோனுடைய பேச்சா மாறிடும். உலகத்துக்கு ஒத்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க, காரசாரமா பேசுவீங்க, கிருபை இருக்காது, உப்பால் சாரமேறின வார்த்தை இருக்காது. கொலோசியர் 4:4 சொல்லி இருக்கிறது உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கணும், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வார்த்தை எப்படி இருக்கணும். அவனவனுக்கு இனிந்தபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. அவனவனுக்கு அம்மாட்ட எப்படி பேசணும்னு தெரியணும், அப்பாட்ட எப்படி பேசணும், சொந்தக்காரன் எப்படி பேசணும், விசுவாசிட்ட எப்படி பேசணும், பரிசுத்தவான்கிட்ட எப்படி பேசணும், உலகத்து மனுஷன் எப்படி பேசணும். நமக்கு அதுக்கு ஒரு தெளிவு வேணும். இவன் பாருங்க, இவனை கேட்ச் பண்ணது மாத்திரமல்ல, இவனுடைய பாஷையை மாத்துறதுக்கு ட்ரை பண்றான். அவனுக்கு அதை சொல்லிக் கொடு, அழகான பாஷையை சொல்லிக் கொடு, எழுத்தை சொல்லிக் கொடு, மொழியை சொல்லிக் கொடு. இதுதான் பிசாசனுடைய பெரிய திட்டம். நம்முடைய பேச்சு தன்மை மாறும், கிருபையே இருக்காது. எபேசியர்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாது. பேசுகிறதற்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக மற்றவர்கள் கேட்கக்கூடிய வார்த்தை இருந்தா நீ பேசு, இல்லைன்னா பேசாத. 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அதுதான் முக்கியம். உன்னுடைய பேச்சு ரொம்ப முக்கியமானது. என்ன சூழ்நிலையிலும் அந்த மரியாதை குறைவான வார்த்தைகள் வந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் தகாத வார்த்தைகள் வந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கெட்ட வார்த்தைகள் வந்துடக்கூடாது, பட்டுன்னு வந்துடக்கூடாது. அது ஒரு சிலருக்கு அது பிராக்டிஸா இருக்கும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏதாவது சூழ்நிலையில நெஞ்சிரும், படபடன்னு பேசிடுவாங்க. ஒரு சிலருக்கு கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, ஆனா தரக்குறைவா பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாது. ரெண்டுக்கும் பேரு என்னதுதான், ரெண்டுக்கும் பேர் என்னதுதான், கெட்ட வார்த்தை தான். அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். ஒரு சிலர் இந்த அசிங்கமா பேசுவாங்க, அதுதான் ரொம்ப கெட்ட வார்த்தைன்னு நம்ம படிச்சு வச்சிருப்போம். ஆனா ஒருத்தனை மரியாதை இல்லாம பேசினாலே இது என்னதுதான், கெட்ட வார்த்தை தான். வயசு வித்தியாசம் இல்லாம தராதரம் இல்லாம பேசினா. மத்திய எழுதின சுவிசேஷத்துல பாருங்க, ஒருத்தனை மூடன்னு சொல்லிட்டேன்னா அது கெட்ட வார்த்தைன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம், என்னப்பா மூடத்தனமா இப்படி பண்ணிட்ட, அறிவில்லாம செஞ்சுட்டிய, கொஞ்சம் கூட உனக்கு நாலேஜ் இல்லையே, அப்படி இல்ல காமன் சென்ஸ் இல்லையா, அப்படி ரொம்ப இங்கிலீஷ்ல ரொம்ப டீப்பா பேசின மாதிரி பேசிடுவோம். ஆனா அது கெட்ட வார்த்தை. வாசிங்க மத்தேயு 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். போதுமா? எப்படி பார்த்தா நம்ம ஆளுங்கள ஒரு ஆள் போக முடியாது. இப்ப நம்ம வேகமா போறோம், கார்ல ஒருத்தன் குறுக்க வந்துட்டான், முட்டாள் மாதிரி வரான் பாரு அப்படிமோ, டக்குன்னு சொல்லி அது நமக்கு அந்த பேச்சு வார்த்தைகள் நிஜம் வழக்கம் போல வந்துருது. அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இந்த இபிகோ இந்த சட்டத்தின்படி எடுத்தா எது அவுட்டு? நானும் போக முடியாது, நீங்களும் போக முடியாது. இதெல்லாம் மாத்தணும். வீணன் என்று சொன்னால் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், மூடன் என்று சொன்னால் அவன் எரி நரகத்துக்கு பாத்திரனாயிருப்பான். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய தாய் தகப்பனை, நம்முடைய மாமியாரை, நம்முடைய மூத்தவங்களை, நம்முடைய சக ஊழியர்களை, நண்பர்களை நமக்கு டென்ஷன் ஆகும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றோம்னு யோசிச்சு பாருங்க. நீ உன்னுடைய வார்த்தை மாறிடுச்சு, உன்னுடைய பாஷையினுடைய துணி மாறுதுன்னு சொன்னாலே, உன்னுடைய டங்ஸ்ல வார்த்தைகள் வித்தியாசம் ஆகுதுன்னு சொன்னாலே நீ பிசாசின் பிடியில 2வது பிடியில உட்கார்ந்துருக்கன்னு அர்த்தம். அவனுடைய பிடி உன் மேல இருக்குதுன்னு அர்த்தம். நம்முடைய பாஷை ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு காலத்துல மோசே இதெல்லாம் கத்து தேறி இருந்தான். அப்போஸ்தலர் 7:22 சொல்லி இருக்கிறது, மோசே எகிப்தின் சாஸ்திரங்களை கற்று தேறி இருந்தான். அவனுக்கு எகிப்தின் சாஸ்திரங்கள் எல்லாம், அந்த சாஸ்திரம், அந்த மூட நம்பிக்கைகளுடைய எல்லாமே அவனுக்கு எல்லாமே தரவா இருந்துச்சு. ஆசிங்க 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான். அவன் பாருங்க அதுலயே தேறிட்டான். எகிப்தின் பாஷை அவனுக்கு அத்துப்படியா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா, இவனை 40 வருஷம் ஆடு மேய்க்க வச்சு அவனுடைய பேச்சையே மாத்தினார், டோட்டலா மாத்திட்டார். அவனுக்கு அந்த எகிப்தின் சாஸ்திரம் வாயில என்ன செய்யாது, வராது. நீங்க யாத்திராகமத்துல படிச்சு பாருங்க, 4ஆம் அதிகாரமா 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. வாக்கு வல்லவன் அல்ல. அடுத்து,
நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். வார்த்தையை நெஞ்சிட்டார். அவனை குழப்பி அந்த பாஷையை 40 வருஷம் அவன் நாவில இருந்து வெளியே எடுத்தார். அவன் நாலேஜ் விட்டு வெளியே கொண்டு போனார். அவன் கட்டுப்பாட்டுல அவன் பேசவே முடியாது. கடைசியில கர்த்தர் சொன்னாரு, சரி உனக்கு வாயா யார கொண்டு வரேன், ஆரோன வேணா கொண்டு வரேன், அவன் பேசட்டும், நீ சும்மா இரு. ஏன்றா அந்த பேச்சு எகிப்தினுடைய ஸ்டைலையே கர்த்தர் உடைச்சார். உங்களுக்கு எப்படி வருது? இங்க நம்ம நாசரேத்து தமிழ் ஒரு ஸ்டைல், அப்படிதானே? இன்னும் சங்கரங்கோயில் சைட்ல போனீங்கன்னா அந்த தமிழ் இன்னொரு ஸ்டைல். மதுரைக்கு போனீங்கன்னா அதனுடைய ஸ்டைல் வேற. தஞ்சாவூர் ஸ்டைல்ல போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா வரும். இன்னும் மெட்ராஸ் போயிட்டீங்கன்னா தமிழ்னா என்னன்னு கேட்பான். எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க அங்க. ஏன்னா அங்க எல்லா மொழி ஆளுங்களும் இருக்கிறதுனால, பழைய ஜனங்களும் இருக்கிறதுனால எல்லாம் போட்டு அது ஒரு டிசைனா வெளியே வரும். அது கேட்டீங்கன்னா எந்திரிச்சு ஓடிடுவீங்க. விசித்திரமா பேசுவாங்க. அப்படிதான் கரெக்ட் தானே நான் சொல்றதெல்லாம்? இங்க தமிழ்ல அவியம்மா, நீங்க சங்கரங்கோயில் போனீங்கன்னா அவுகம்மா, தூத்துக்குடி மதுரை போனீங்கன்னா அவங்கன்னு சொல்லுவான். விருதுநகர் தஞ்சாவூர் போயிட்டீங்கன்னா அவங்கம்மா. அந்த அதாவது ஒன்னு என்ன செய்யும், மாறிக்கிட்டே இருக்கும். மெட்ராஸ் போயிட்டீங்கன்னா நீ வா போன்றுவான். அதுக்கு அங்க நீங்க வாங்கலாம் கிடையாது. மரியாதையெல்லாம் காத்துல பறந்து. எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா பேச்சு வழக்கு. ஆனா இங்க உள்ளவனை அங்க கொண்டு போய் விட்டு, அங்க உள்ளவனை இங்க கொண்டு போய் விட்டு ஏதாவது பேசும்போது மரியாதை இல்லைன்னா அவனுக்கு என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இங்க இருந்து அங்க போறவனுக்கு எல்லாம் மரியாதை இல்லாம பேசிட்டான்னா டென்ஷன் ஆகிட்டே இருப்பான். பாஷை செப்பனியா 3:9 கர்த்தர் சொல்றாரு, உன் பாஷையை நான் சுத்தமா மாற்ற விரும்புறேன். அதான் தேவனுடைய திட்டம். ஆனா பிசாசின் திட்டம் உன் பாஷையை தாறுமாறாக்குவது. அவர்கள் ஒருமனப்பட்டு எனக்கு ஆராதனை செய்யும்படியாக அவர்கள் பாஷையை நான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். சுத்தமான பாஷையை மாற பண்ணுவேன். அதனால நம்முடைய பாஷை பேச்சு தன்மை மாறக்கூடாது. ஆவிக்குரிய பேச்சு தன்மை தான் இருக்கணும். நீங்க வேணா அதுக்கு இன்னொரு இது சொல்றேன். இயேசுவோடு பேதுரு இருந்தான். பேதுருடைய ஜாதித்தன்மை வேற, மொழித்தன்மை வேற, பேச்சு வழக்கங்கள் வேறு. ஆனா இயேசுவை பின்பற்றி அவன் அரண்மனையில வந்தபோது அவங்க சொன்ன ஒரு காரணம் என்ன தெரியுமா? இவன் அவரோடு இருந்தான். காரணம் உன் பேச்சை என்ன செய்து உன்னை வெளிப்படுத்துதுன்னு சொன்னாங்க. இயேசுவோடு இருந்து 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 பேதுருடைய பேச்சு எப்படி மாறிடுச்சு வாசிங்க. மத்தேயு 26:73. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். பிசாசு உன்னை பிடிச்சிட்டான்னா உன் பேச்சை கண்ட்ரோல் பண்ணுவான். ஆண்டவர் உன்னை பிடிச்சிட்டாருன்னா அவன் பேச்சை கண்ட்ரோல் பண்ணுவார். பிசாசு பிடிச்சா அவன் பேச்சு அவன் ஸ்டைல அப்ளை பண்ணி பார்ப்பான். ஆண்டவர் உன்னை ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்தாருன்னா அவர் பேச்சு தான் ஒன்ட்டு என்ன செய்யும், வேலை செய்யும். அவங்க அதுக்கு அவனை பேதுரு இயேசுவோடு இருந்தாங்கிறதுக்கு பல அடையாளங்கள் சொல்றாங்க. நீயும் அவனோடு கூட இருந்தாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கடைசியில பக்காவா ஒரு எவிடன்ஸ் சொல்றான், உன் பேச்சு என்ன செய்யுது, அதை வெளிப்படுத்துது. ஏனென்றால் இயேசுவோடு இருந்தவன் இயேசுவை போல பேசுவான். பாபிலோன்ல போனா உன் பேச்சு பாபிலோன் மாதிரி மாறிடும். உலகத்துக்கு ஒத்த வேஷமாய் மாறும், வார்த்தைகள் மாறும். அதனால பிசாசின் திட்டம் உன்னுடைய பேச்சை மாற்றுவது. உனக்கு ஆவிக்குரிய பேச்சு ஸ்டைலே மறந்து போயிடும். அப்படி வரவே கூடாது. நீங்க படிச்சு பாருங்க. நெகேமியாவில் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவங்களுக்கு யூத பாஷையே மறந்துருச்சான், தெரியாம போயிடுச்சான். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாய் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். யூத பாஷை அவங்களுக்கு என்ன செய்யல, திட்டமாய் பேச தெரியாது. ஆனா பேர் என்னது யூதர்கள். ஆனா யூத பாஷை அவங்களுக்கு தெரியாது, திட்டமா பேச தெரியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கலப்பா பேசுவாங்க. அஸ்தோத்து பாஷையை பேசினாங்களாம் அவங்க. ஏனென்றால் இவங்க அந்த இடத்துல இருக்கிற அதே பாஷைக்கு ஏற்றவனமா மாறிட்டாங்க. பாபிலோனுக்கு போய் பாபிலோன் போல மாறுறது. ஒவ்வொரு இடத்துக்கும் பெலிஸ்தியாவுக்கு போனா பெலிஸ்தியருடைய பாஷையை பேசுறது. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இப்படி மாறுறது. நீங்க எங்க போனாலும் விசுவாசிங்கிற தன்மை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அபிஷேகம் பெற்றவங்கிற ஸ்டைல் என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. ஆவிக்குரியவங்கிற அந்த தன்மை என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. பிசாசு ஒன்றை பிசாசு கண்ட்ரோல்ல கொண்டு வர ட்ரை பண்றான். மற்றொன்று உன்னுடைய பேச்சை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர ட்ரை பண்றான். மூன்றாவது தானியேல் 1ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். 3வது மாற்றம் சாப்பாட்டு முறை, உணவு முறை, உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுவது. இப்ப நம்ம எவ்வளவோ மாறிட்டோம். தமிழ்நாட்டில் இந்த உணவு எல்லாம் இப்ப உண்டா? இப்ப எல்லாமே என்னது, ஃபாஸ்ட் ஃபுட்ல வந்துட்டோம். எப்படி வந்துச்சு? அதனால இன்னைக்கு வியாதி தான் நெஞ்சிருக்கு, எல்லாருக்கும் கூடி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக டயட் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னெல்லாமோ யூஸ் பண்றோம். அது எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய ராவை கண்டுபிடிச்சீங்கன்னா, மூலப்பொருளை கண்டுபிடிச்சீங்கன்னா என்னது, எல்லாமே கேப்பை, கம்பு, இதுல இருந்து தான் இப்ப எதை கொண்டு வர்றான். நமக்கு இப்போ ஹெவியா நல்லா ஹெல்த்தியா பாட்டில் அது இதுல வாங்கி சாப்பிடுறோமே, இதெல்லாம் எதுல இருந்து வருது? ஆனா முந்தைய நாட்கள்ல அதுதான் இங்க எதா இருந்துச்சு, உணவு வழக்கமா இருந்துச்சு. அன்னைக்கு வியாதி இவ்வளவு வியாதி கிடையாது. நம்ம ஃபுட் ஸ்டைல மாத்தும் போது வியாதியும் மாறிட்டு வந்துச்சு. உண்மைதானே? கரெக்ட் தானா? சரி, இது எப்படி நமக்குள்ள இப்ப அப்ளை ஆகுது? 3வது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உணவு முறையை மாற்றுகிறான். அப்படின்னா அதுக்கு பல அர்த்தம் சொல்றேன். 1, உபவாசம். உபவாசத்தை சொல்லி முடிச்சுட்டாங்க. உபவாசம் எத்தனை பேர் கரெக்டா எடுக்கிறீங்க? ஒரு விசுவாசி ஒரு வாரத்துல 3 டைம்ஸ் உபவாசம் எடுக்கணும். ஒரு ஊழியன் ஒரு வாரத்துல ட்ரைனிங்ல அவனுக்கு 5 டைம்ஸ் ஃபாஸ்டிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பைபிள் ஸ்டடி அன்னைக்கு காலையில, நைட்ல, காத்திருப்பு கூட்டம் அன்னைக்கு காலையில, நைட்ல, சண்டே மார்னிங். இந்த 5 டைமும் ஒரு ஊழியக்காரன் நினைச்சக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனா சாப்பிடுறாங்க. கேட்டா வியாதி பலவீனம் என்னத்தையோ ஒன்ன சொல்லி பூந்துருவான், அது வேற விஷயம். அது அவனுக்கும் ஆண்டவருக்குள்ள பகுதி. ஆனா விசுவாசிக்கு அந்த பரிசேயன் சொல்றான், வாரத்தில் நான் 2 தரம் என்ன செய்கிறேன், உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனா மத்தேயுல இயேசு சொல்றாரு, உங்களுடைய நீதி வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமா இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டீர்கள், பிரவேசிக்க மாட்டீர்கள். கரெக்ட் தான் நான் சொன்ன வசனம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரமா 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, வேதபாரகருடைய நீதி என்ன, பரிசேயனுடைய நீதி என்ன? லூக்கா 18:11. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், 12, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். இது பரிசேயனுடைய நீதி. இயேசு சொல்றாரு, உங்களுடைய நீதி அதை காட்டிலும் அதிகமா இருக்கட்டும். அதனாலதான் நான் சொன்னேன், அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு விசுவாசி வாரத்துல 3 தரம் உபவாசம் எடுக்கணும். எடுக்கிறீங்களா? எடுக்கலன்னா இன்னில இருந்து பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யுங்க, எடுங்க. சிம்பிளான சொல்லி தரேன். போதங்கள் நீங்க எல்லாம் வேலைக்கு போகணும், மண் எடுக்கணும், உட்காரணும், வேலைக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும். கரெக்ட், அதெல்லாம் உண்மைதான். புதன்கிழமை நைட்டு உபவாசம் போடு, சனிக்கிழமை நைட்டு உபவாசம் போடுங்க, சண்டே மார்னிங் என்ன செய்யுங்க, உபவாசம் போடுங்க. இப்படி ஒரு ட்ரைனிங் எடுத்து பாருங்க. இல்ல இது முடியலையா, ஒரு சிலர் வீட்டுல நல்லா இல்ல சாப்பாடுனே உபவாசம் கூடாது. அது உபவாசம் கிடையாது, அது பயங்கர தந்திரமான ஒரு ஏமாற்று வேலை. ஒரு சிலர் சண்டை போட்டுட்டு சாப்பிடாம இருந்துட்டு அதுக்கு பேர் என்னதுமாங்க உபவாசமா? அது பட்டினி, உண்ணாவிரதம். இந்த கட்சிக்காரன் பண்றான் பாருங்க, எங்களுக்கு இந்த காரியம் முடிய வரை நாங்கள் சாப்பிடாமல் இருப்போம். அதனாலதான் பாஸ்டர் டிவி சொன்னாரு, ஃபாஸ்டிங் டைமை தவிர வருத்தத்திலேயோ கோபத்திலேயோ சில போராட்டங்கள் நிமித்தமோ வேணும்னு வைராக்கியமா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கிடந்தா அது சூசைட் ஸ்பிரிட்னு சொன்னார். தன்னைத்தானே அழிக்கிற ஒரு தற்கொலை ஆவின்னு சொல்லி, அப்படி ஒரு சில ஊழியர்கள் ஊழியத்தில் இருந்துட்டு வைராக்கியத்தில் சாப்பிடாம கிடந்ததுக்கு வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். நீ வேண்டாம், நீ இப்படி வச்சுட்டு எங்க இருக்கக்கூடாது, விசுவாச வீட்டில் இருக்கக்கூடாது, உடனே நீ அழிக்க ட்ரை பண்ற, வேண்டாம், உடனே நீ அழிப்பது சூசைடுக்கு சமானம், வீட்டுக்கு போட்டு அனுப்பியிருக்கிறார். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, சபையில நம்முடைய ஜீவியத்தில் உபவாசம் ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னாரு, சாத்தாங்குளத்தில் ஏதோ ஒரு கடையில் எழுதி போட்டிருந்தானோ, உபவாசம் நல்ல மருந்து அப்படி. நல்ல மருந்து கடையில் எழுதி போட்ட ஒரு வாசகம் என்னது, உபவாசம் தான் என்னது, நல்ல மருந்து. இதை இயேசு அழகாக சொல்லி இருக்கிறார். நம்ம இருப்போமா? சுகருமோ, உடனே தண்ணி இழுத்துட்டு போயிடுவோமோ, நாக்கு போயிடுதுமோ, சாப்பிட முடியாம, இதெல்லாம் நான் யாரையும் குறை சொல்லல.
ஆனா 3 தரம் உபவாசம் எடுக்காட்ட நீ எங்க போக மாட்டேன்னு அர்த்தம், பரலோகத்துக்கு போக மாட்டேன். நீங்க இதை பயிற்சி வைக்கணும். அதே நேரத்தில் நம்ம ஆளுங்க உபவாசம் உபவாசமே கிடையாது. சரிதானா? காலையில் உபவாசம் 6 மணிக்கு ஒரு காஃபி, 9 மணிக்கு ஒரு காஃபி, 11 மணிக்கு ஒரு காஃபி, இல்லைன்னா ஜூஸ் சூப்பு எதையோ ஒண்ணு குடிச்சிடறான். இல்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா 10 மணிக்கு ஒரு ஓட்ஸ் குடிச்சிடறான். முடிஞ்சு போச்சா? நார்மலா 4 இட்லி சாப்பிடுறதுக்கு ஓட்ஸ் குடிச்சிட்டா 10 இட்லி சாப்பிடுற மாதிரி. அப்படித்தானே? ஃபாரினர்ஸ் யாரும் உட்காந்துட்டு நம்மள மாதிரி காலையில 72 இட்லி சாப்பிடுறது கிடையாது. அவங்க காலையில எந்திரிச்சு 2 பிரெட் ஸ்லைஸ் எரிஞ்சிருவான், சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். அப்படி பார்த்தா நம்ம தான் என்ன செய்யறோம் அதிகமா. இப்படி பார்த்தா இப்ப நீங்க உட்காந்து வீட்டுல போய் உட்காந்து கணக்கு போட்டு பாருங்க, ஒரு ஆள் கூட உபவாசம் உருப்படியா எடுத்தது கிடையாது. அதனாலதான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது புசியாமலும் குடியாமலும் கிடந்தான் அப்படின்னு இருக்கா. நினிவேல எப்படி ஃபாஸ்டிங் போட்டாங்க? மனுஷர் முதற்கொண்டு மிருகம் வரைக்கும் தண்ணீர் குடியாமல். அதனால நீங்க எல்லாம் உபவாசத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க, தூசி தட்டி பாருங்க, கிளியர் பண்ணுங்க. ஒரு நேரம் உபவாசம் எடுத்தாலும் அதை உருப்படியா என்ன செய்யுங்க, எடுங்க. அப்படி எடுக்கும்போது சரீரத்துக்கும் நல்லது, ஆத்மாவுக்கும் நல்லது. இங்க என்ன பண்றான் தெரியுமா? ராஜ போஜனத்தை கொண்டு வந்து வச்சாங்க. அப்பதான் தானியேல் சொன்னா, சாரி நான் இதை என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். நீங்க உங்க ஃபுட்ஸ் இப்ப பாருங்க, நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஒரு சில பிள்ளைகள் அப்படியே நோஞ்சா மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டா காலேஜ்ல எல்லா பிள்ளைகளும் என்ன சொன்னாங்களா, ஸ்லிம்மா இருக்கணும்னு சொன்னாங்களா. அதனால இவங்க என்ன செய்யறது, காலையில 1.5 இட்லி 2 இட்லி இப்படி எல்லாம் சாப்பிட்டு கடைசியில கொஞ்சம் நல்ல வியாதி ஆகி உங்களுக்கு ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, வீட்டுல உள்ள வேலையே செய்ய முடியாது. இதுதான் இன்னைக்கு நடக்குது. ரோட்ல விழுந்துருது, மயங்கி விழுந்துறதுக்கு காரணம் எல்லாம் என்னது, ஸ்லிம்மா இருக்கணுமா. ஸ்லிம்மா இருக்கிறதெல்லாம் இல்ல, நல்லா சாப்பிடு, நல்லா பாடுபடு, நல்லா ஊழியம் செய், அப்ப பிரச்சனையே என்ன கிடையாது கிடையாது. உபவாச நேரத்தில் ஸ்ட்ராங்கா இரு, உபவாசத்துல புலங்கால போடு, தேவ சமூகத்துல கத்து, ஆண்டவர் அற்புதங்களை என்ன செய்வாரு, செய்வார். எஸ்தர் ராஜாத்தி அரண்மனையில தான் இருந்தா, நல்ல சாப்பாடு, நல்ல வருஷம். ஆனா அதே நேரத்தில் உபவாசத்துல என்ன செஞ்சா, செத்தாலும் சாகுறேன்னு சொன்னா. உன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுவான். அதை நம்முடைய சப்ஜெக்ட் வரும். நம்ம பெருந்திண்டியா மாறக்கூடாது. ஒரு சில உபவாசம் பாங்க, வீட்டுல ஏதாவது ஷேர் பண்ணா எடுத்து வச்சிரு, 12 மணிக்கு பிறகு நான் சாப்பிடுவேன் அப்படிமோ. அப்போ இவங்க மைண்ட் எதுல ஓடிக்கிட்டே இருக்கும், அதுலதான் ஓடும், உபவாசத்துல ஓடாது. நமக்கு இந்த நாட்களில ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய பெருந்திண்டில போகக்கூடாது. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல கடைசி நாட்கள்ல ஜனங்க எப்படி போயிடுவாங்க, போஜன பிரியர்களாய் மாறிடுவாங்க. 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத பிடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்களுடைய இருதயம் பெருந்திண்டியில மாட்டிக்க கூடாது. அப்படி மாட்டும் போது வசனம் வேலை செய்யாது. அப்படி ஒரு வசனம் இருக்கு. அந்த விதைகள் விதைக்கப்பட்ட அந்த சம்பவத்தை பத்தி சொல்லும் போது, இந்த பெருந்திண்டி லௌகிக இச்சை இந்த சாப்பாட்டுல உள்ள மாற்றங்கள் வரும்போது வசனத்துல வேலை செய்யாம போயிடும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாறக்கூடாது. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யவானுடைய நியாய தீர்ப்புக்கு பல காரணங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு காரணம், சம்பரமமாய் சாப்பிட்டான், வாழ்ந்தான். இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு அவனுடைய மேஜிலிருந்து சாப்பாட்டெல்லாம் அப்படி சிந்துவான். அந்த சிந்துறதுல விழுகிற துணிக்கையை தான் யார் சாப்பிட்டு இருந்தா, லாசரு சாப்பிட்டு இருந்தான். அப்படி நம்ம ஒரு பெருந்திண்டிக்காரர்களாக சாப்பாடை வேஸ்டேஜ் பண்றவங்களாக இருக்கக்கூடாது. ஆகார திரட்சி ஒரு நியாய தீர்ப்பு. சோதோம கர்த்தர் அக்னி போட்டு அழிச்சதுக்கு 4-5 காரணம் சொல்றார் எசேக்கியேல்ல நினைக்கிறேன். அதுல ஒரு காரணம் ஆகார திரட்சி. அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் சர்ப்ளஸா போட்டு வேஸ்டா போய் கொட்டிடுவாங்க. வாசிங்க எசேக்கியேல் 16:49 இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கவங்கமாகி இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். சோதோமியுடைய அக்கிரமத்துக்கு காரணம் சொல்றாரு ஆகார திரட்சி. நம்முடைய உணவு வகைகளை மாற்ற பார்ப்பான். உங்களுடைய உணவு வகைகள்லாம் மாத்திட்டீங்களா? நான் ஒரு இடத்துல இருந்தேன், அந்த பையனுக்கு அவங்க அம்மா அப்பா அவன் எப்படி இப்படி வளர்த்தாங்கன்னு தெரியல. இப்ப அவன் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். சோறே சாப்பிட மாட்டான், சாப்பாடே சாப்பிட மாட்டான். பிரியாணினா கொஞ்சம் டச் பண்ணுவான். நான் அவனை ஒரு இடத்துல கன்வென்ஷன் கூட்டு போயிட்டேன். அவனுக்கு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல.
நான் மறந்து போயிட்டேன் இப்படித்தான் சாப்பிடுவான்னு. ஆனா என்ன செய்ய முடியாது, அவன் சோறு சாப்பிட்டு பழக்கமே கிடையாது சுத்தமா. அப்படி இல்லைன்னா ஃபாஸ்டிங் சும்மா சோறு சாப்பிடாம படுத்துக்குவான். அவனுக்கு ஏதாவது ஒரு டிஃபன் இல்லாவிட்ட வேற மாதிரி ஒரு சாப்பாடு அந்த வீட்டுல அப்படித்தான் பழக்கி வச்சிருக்கான். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி வளர்த்திருக்கோம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. உணவு பழக்க வழக்கங்களை மாற்ற பிரயாசப்படுவான். ராஜபோஜனம், ராஜபோஜனம் என்ன, திராட்சை ரசம் குடிக்கிறது. இப்ப நம்ம ஆளுங்களுக்குள்ள ஒரு சிலருக்குலாம் வந்திருக்கு பீர். அது என்னது, போதை கிடையாது, அது என்னது, பல ரசம். எப்படி இன்டர்பிரேஷன் எப்படி கொடுக்குறான் பாருங்க. இப்ப அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு குடிச்சிட்டே இருக்கான். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த பையன் எனக்கு தோத்திரம் பண்ணா, கிட்ட வரல, என்ன ரொம்ப க்ளோஸா இருப்பானே என்னன்னு கேட்டேன். நீங்களே அவனை கேளுங்க. நாங்க அவனை கேட்டா அவன் வரமாட்டான். அடுத்த ரூமுக்கு கிட்ட போய் நின்னுக்கிறான். என்னடானா இல்ல 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 இல்லங்க என்னன்னு கேட்டா, அன்னைக்கு காலேஜ் முடிஞ்சுதான் பசங்க எல்லாம் போனாங்களாம். எல்லாரும் சொன்னாங்களாம் பீர் குடிச்சா அது பல ரசம் தான், ஜூஸ் குடிக்க மாட்டேன், குடிப்பேன். அப்ப இது குடி, இதுவும் என்னதுதான். இவனை போட்டு என்னத்தையோ சொல்லி இவன் மைண்ட குழப்பி குடிச்சிட்டாங்க. குடிச்ச பிறகுதான் இவனுக்கு கொஞ்சம் நிதான லேசா அப்படி தடுமாட்டான். வீட்டுக்கு வந்தா இவன் பேசுறது பாக்குறதெல்லாம் பார்த்த உடனே அவன் அக்கா என்னடா வித்தியாசமா முழிக்கிற ஒரு மாதிரி இருந்தோடனே இவன் சொல்லிட்டான். அன்னைக்கு பார்த்து நான் போய் சேர்ந்தேன். நான் போன உடனே இவன் ஒதுங்குறான். அப்பதான் அவங்க அக்கா சொன்னாங்க, இவன் எவனா சொல்லி கொடுத்துருக்கான், தப்பா சொல்லி கொடுத்துட்டான், இவனு நெஞ்சிட்டான், குடிச்சிட்டு வந்துட்டு இப்படி முழிச்சுட்டு இருக்காங்க, வித்தியாசமா முழிக்கிறான். திருப்பி அன்னைக்கு அவனை பிரதிஷ்டை பண்ண வச்சு இனிமே இதை தொடவே மாட்டேன்னு சொல்லு. எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில உணவு பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. பெருந்திண்டி லைஃப், அதை சாப்பிடுவோம் இதை சாப்பிடுவோம், இப்படி மாடர்ன் சாப்பாடுகளுக்குள்ளெல்லாம் நம்ம நுழைஞ்சு இவைகள் கடைசியில நம்ம வியாதியஸ்தர்களா என்ன செய்யுது, மாற்றுகிறது. ராஜ போஜனத்தினால் 8ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 1:8. அவன் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமனும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. பாத்தீங்களா, அவங்க எல்லாம் போய் 4 பேரும் போய் சேர்ந்து யார்கிட்ட சொன்னாங்க, அந்த பிரதானிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு பருப்பு கொடுங்க, மரக்கறி கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம், எங்களுடைய முகக்கலை எப்படி இருக்குன்னு பாருங்க. பிராமண பாருங்க, பருப்பும் நெய்யும் அழகாக மரக்கறி தான் சாப்பிடுறான், ஃப்ரெஷ்ஷா சும்மா வெள்ளையா இருக்கான். நம்ம ஆளுங்க பாருங்க எல்லாத்தையும் சாப்பிடுறான், கண்ணங்கரைன்னு கருத்து போய் சுத்திட்டு வர்றான். அப்படித்தானே, கரெக்ட் தானே, அப்படித்தானே. அவன் பாருங்க எவ்வளவு கரெக்டா சாப்பாடு. நீங்க என்ன பண்ணாலும் அவன் மற்ற லைன்ல வரமாட்டான். அவன் அதுல தீட்டுப்படுத்துறதுல அந்த விஷயத்துல நினைச்சான், ரொம்ப கவனமா இருக்கிறான். அவனுக்கு புத்தியும் தெளிவா இருக்கு. அச்சான 100 மார்க் எடுக்கிறான். நம்மால 3.5 மாசம் படிச்சாங்களும் அவன் எத்தனை மாட்டுக்கு எடுக்க மாட்டான், 32 பாஸுக்கு வர மாட்டான், 35க்கு. அவன் சும்மா 4 நாள் எழுதுனா எங்க வந்துடுறான், ஈஸியா வந்துடுறான். எதுக்கு இதை சொல்றேன்னா, சும்மா அது பாவம் பிராமணன் யாராவது ரசிக்கப்பட்டானா தப்பா எடுத்துக்குவான். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, சாப்பாடு ஸ்டைல மாத்துறது பிசாசின் தந்திரம். சாப்பாட்டு ஸ்டைல மாத்தும் போது நீ வியாதி ஆகிறாய், நீ பலவீனப்படுற, நீ தீட்டுப்படுற. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தவறான விதத்துல சாப்பிடுறது, விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிடுறது. நான் நேற்று போன வாரம் நாகர்கோவில் கன்வென்ஷன் போயிருக்கும்போது ஒரு பையன் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தான். அப்போ அவன் சொன்னா, ஒரு இந்து ஃப்ரெண்டு, ரொம்ப பெரிய பணக்கார பையன், இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த இந்து பையனோட இவன் 24 hours எங்க போனாலும் அவங்க பயங்கர விக்கிரக ஆராதனை. கொஞ்ச நாள் இவன் அந்த விக்கிரக ஆராதனைக்கு போனா வெளியே நின்றுவானா. அவங்க ஏதாவது பிரசாதம் கொடுத்தா இல்ல இல்ல சாரி நான் கிறிஸ்டின் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நாட்கள் போக போக என்ன ஆயிடுச்சு, இந்த லட்டை சாப்பிடுறதுல என்ன வித்தியாசம், அதே லட்டு தான்டா, இப்படி இப்படி சொல்லி சொல்லி இவன் எதை சாப்பிட்டான், அந்த விக்கிரகத்துக்கு படைச்சதெல்லாம் சாப்பிட்டான். இப்பதான் திரும்ப ஆண்டவருக்குள்ள வந்த உடனே ஐயோ அது தப்பாச்சே 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 தப்பாச்சேன்னு இப்ப நினைச்சான், ரொம்ப ஃபீல் பண்றான். அதனால என்னுடைய படிப்பு கெட்டு போயிச்சோ, ஆண்டவர் என் மேல கோபப்பட்டாரோ. வேதம் என்ன சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 15:20 என்ன சொல்லுது, அப்போஸ்தலர் 15:20. விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு சத்தத்திற்கும் ரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்கள் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. அடுத்து தானா செத்ததை சாப்பிடக்கூடாது. விக்கிரகங்களுக்கு படைச்சதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இது ஒரு விசுவாசி ஒரு ஃபார்முலாவா வச்சுக்கணும். விக்கிரகங்களுக்கு படைச்சதா வேண்டாம், அவ்வளவுதான். தானா செத்ததா தேவையில்லை. அடுத்து ஒரு தேவனுடைய பிள்ளை ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு, ரத்தத்தில். இந்த விஷயத்துல நீங்க எங்க போனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை உன் காதுல இது விழுந்துருச்சு, இந்த சாப்பாடு விக்கிரகத்துக்கு படைச்சது அப்படின்னா அதை நிப்பாட்டிடு.
அன்னைக்கு நீ ஃபாஸ்ட் சாப்பிடாம கிடந்து பட்னியா கிடந்தா கூட என்ன இல்ல, தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல ஒரு சிலர் எங்க போனாலும் நான் இங்கே சாப்பிட மாட்டேன், இங்கே சாப்பிட மாட்டேன், சொந்தக்காரன் வீட்டுல போனா அதை அப்படி செஞ்சிருப்பான் இப்படி செஞ்சிருப்பான்னு சொல்லி நம்ம மார்க்கத்தை தூசிக்கிற மாதிரி அங்க நடந்துக்குவாங்க. அது தப்பு. பைபிள்ல சொல்லி இருக்கிறது, கடைகள்ல விற்கிறத எதையுமே நீ வாங்கி புசி, பைபிள் அழகா சொல்லுது. அதே நேரத்துல முன்னால ஒரு சாப்பாடை வச்சுட்டானா நீ பாட்டுக்கு சாப்பிடு. இது எங்க வைத்தது, எப்படி வைத்தது அவன் சொல்லிட்ட பிறகு நீ எந்திரிச்சு போனீங்கன்னா அவன் என்ன செய்வா? நான் சொல்றதுக்கு வசனம் இருக்கு, வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:25. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியது இல்லை. ஆமா, அவன் அங்க கடையில ஒரு இந்து போட்டா இருக்கும், ஓஹோ இதுக்கும் வைத்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்க போயிட்டு ஓடி வந்துருவான். இப்படி எல்லாம் நம்ம பார்த்தா உலகத்துல நிச்சய முடியாது, இருக்க முடியாது. அடுத்து 27ஆம் வசனம். அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஒரு சில இடத்துக்கு நீங்க போங்க, விருந்துக்கு போங்க, அவங்க ஏதாவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நீங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்க, நீங்க வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அமைதியா வந்துடணும். இல்ல அவன் பக்கா இந்து எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் பந்தியில கொண்டு வந்து வைத்திருப்பான், அப்படி இப்படின்னா அவன் அவ்வளவுதெல்லாம் வைக்கிறதுக்கு என்ன கிடையாது, அவன் ஒரு சமையல் பண்ணுவான் அவ்வளவுதான். அவன் சாமிக்குன்னா எதையாவது கொண்டு போய் நாளை கொண்டு வந்து வைப்பான், அவ்வளவுதானே. எல்லாம் பண்றதெல்லாமா அங்க கொண்டு போய் செய்யறானா? நான் இப்படிலாம் ஒரு கொஸ்டின் பண்ணி தஞ்சாவூர்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டு வந்துட்டேன். அப்போ ஒரு வைராக்கியமா இருந்துச்சு. ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் போனேன். எல்லாரும் சொன்னாங்க அந்த நிழல் வந்து கீழே விழாதுன்னு. ஸ்கூல்லயும் படிச்சிருக்கேனா, சரி அது என்னதான் இருக்குன்னு நேரம் உள்ள போயிட்டேன். உள்ள ஒரு சுத்திட்டு வந்தேன். திருப்பி வந்தாங்க லட்டு வித்துட்டுனா. எல்லாரும் சொன்னாங்க இது வந்து விற்கிறாங்க. அது அவனை கேட்டேன் எங்கேயே செஞ்சதுன்னு. இல்ல இது எங்க, இது இங்க செஞ்சு இங்க வித்துக்கிட்டு இருக்கோம், வாங்கி சாப்பிட்டு பேசாம போயிடும். எனக்கு இது வரைக்கும் ஒரு பிசாசும் பிடிக்கல. நீ விசாரிச்சுனாதான் உனக்கு என்னது கேடு. ரெண்டாவது பூசியில வச்சதை சாப்பிட்டாதான் தப்பு. நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்களா? சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், ஞானமா நடக்கணும். சாப்பாடு விஷயத்துல பிசாசு உங்களை வஞ்சிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஒரு சிலர்லாம் அப்படித்தான், வீட்டுல எங்கேயோ போய் சாப்பிட்டு வந்து வீட்டுல வந்து வாமிட்டு எடுத்துட்டு இருப்பான். அப்பதான் அவன் சொல்லுவான் டே இந்த சாப்பாடுன்னு, உடனே வந்துடும். அது எப்படி வரும்? அவ்வளவு பலவீனர்களா நம்ம இருக்கக்கூடாது. எதையும் பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல அதை அப்படி பண்ணிருப்பான் இப்படி பண்ணிருப்பான் அதை பண்ணிருப்பான். நான் சொல்றேன் அப்படி பார்த்தா ஒரு டிரைவர் இருந்து நம்ம வெளியே போகாம இருக்க முடியுமா? கார்ல போகாம இருக்க முடியுமா? இல்ல பஸ்ல போகாம இருக்க முடியுமா? ட்ரெயின்ல போகாம இருக்க முடியுமா? விசுவாசி தான் ட்ரெயின் ஓட்டுறோம், ஒருத்தனும் ஓட்ட மாட்டான், நடந்தான் போகணும். இதனால தான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா பவுல் இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பதில் கொடுத்திருக்காரு. 1 கொரிந்தியர் 5:10. ஆனாலும் இவ்வுலகத்திலுள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நல்லா படிச்சுக்கோங்க, வீட்டுல போய் இன்னும் நல்லா படிச்சுக்கோங்க. திருப்பி ஒரு வாசிங்க. ஆனாலும் இவ்வுலகத்திலுள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. அதான் முக்கியம். நம்ம போறோம், நம்ம பாட்டுக்கு அந்த ஒரு இந்து டிரைவர் வண்டி ஓட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எந்திரிச்சோ ஏறணும்னு என்ன செய்வான்? நீங்க ஏறணும்னு என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு விசுவாசினா ஒரு ஜெபம் பண்ணுவோம், கத்தாவே இன்னைக்கு பிரயாணங்கள் என்ன செய்யும் கூட வரும், வேலை எடுத்துக்கொள்ளும், பொல்லாப்புகளுக்கு விளக்கும். அதே மாதிரி அவன் என்னத்தையும் அவனுக்கு தெரிஞ்சதை ஒண்ணு பிசுன்னு என்னத்தையோ பண்ணிட்டு ஏறிடுவான். உடனே போச்சு பூஜை பண்ணிட்டானே ஸ்தோத்திரம், அவ்வளவுதான், டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடவா? சொல்லுங்க, அப்படியா? அவன் அவனுக்கு தெரிஞ்சதை பண்றான். நீ ஏறி உட்கார்ந்த உடனே நீ ஒரு ஜெபம் பண்ணணும், ஏசுவே இன்னைக்கு பிரயாணத்துல என்ன செய்யும் நீர் கூட வார். அவ்வளவுதான். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டானா அவன் பூஜையெல்லாம் போட்டு எலுமிச்சம்பளம் பிடிச்சி ஏறிட்டு வரும். நம்ம ஏசுவின் ரத்தம் தெளிச்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான், ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான். நாம இதெல்லாம் பார்த்தோன்னா உலகத்துல இருக்க முடியாது. அவனை நீ பார்க்கவே பார்க்காது, அவன் என்னன்னாலும் பண்ணிக்கிடும். நீ அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். நீ கர்த்தருக்குள்ள தெளிவாக இருந்தால் போதும். உன்னுடைய உணவை மாற்ற ட்ரை பண்ணுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சாப்பாட்டு வழக்கங்கள் எவ்வளவு மாறி இருக்குன்னு பாருங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. தவறான உணவுகளுக்கு நாம் இடம் கொடுத்து விட கூடாது. அடுத்ததாக தானியேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். பெயரை மாத்திரான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல்,
அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தசார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிசாவேலுக்கு மேசாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேசாத்சார் அப்படின்னு பேர் வச்சானோ. எப்படி இருக்கும்? நேம மாத்திட்டா பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு கூட நேம மாத்திரம். ஞானசனத்துல நம்முடைய பெயர் என்ன செய்யுது? மாறுது. பெயர் மாற்றம் முக்கியம் அல்ல. பெயர் மாற்றம் சரியான அர்த்தம் சுபாவத்தின் மாற்றம். அது நீங்க விளங்கிக்கணும். ஆபிராம் என்ன பேர் வச்சாரு? ஆபிரகாம். சாராய் அடுத்த பேரு சாராள். அடுத்து புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா சவுல் யாரா மாறுறா? பவுல். இப்படி மாறுறாங்க. இது கரெக்ட். ஆனா இங்க பேர் மாத்திரம் எப்படி தெரியுமா? ரிவர்ஸ் ஆயிடுச்சு. தானியேல்னு சொன்னா பிரியமானவன் நம்ம சொல்றோம். இல்லாவிட்டா தேவன் நியாயம் இருக்கிறாருன்னு அர்த்தம். தானியேல் அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? பெல்தேசாத்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாகாலுடைய தயவு பெற்றவன் பேர் வச்சான். எப்படிப்பட்ட பேர் வச்சிருக்கான் பாருங்க. பைபிள் டிக்ஷனரியில படிச்சு பாத்தீங்கன்னா பெல்தேசாத்சார்னா என்ன அர்த்தம்? பாகால்ங்கிறது விக்கிரகம். பாகாலுடைய தயை பெற்றவன் அப்படின்னு பேர் வச்சான். இப்படி ஒரு பேர் வச்சா எப்படி இருக்கும்? நம்ம ஆளுங்க பெயர் மாற்றம் என்பது சுபாவத்தின் மாற்றம். ஆபிராம் என்று சொன்னால் தகப்பன், ஆபிரகாம் என்று சொன்னால் திரள் ஜாதிகளுக்கு தகப்பன், சாராய் என்று சொன்னால் ராணி என்று அர்த்தம், சாராள் என்று சொன்னால் உலகத்துக்கே ராணின்னு அர்த்தம், சவுல் என்று சொன்னால் விரும்பப்பட்டவன் என்ற அர்த்தம், பவுல் என்று சொன்னால் சிறுமைப்பட்டவன் அர்த்தம். ஒவ்வொரு பேருக்கு என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கு. இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய சுபாவத்தின் மாற்றத்தை காண்பிக்கிறது. இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு உன்னுடைய சுபாவம் நல்லா மாறுறதுக்காக தெய்வம் கிரியை செய்யறாரு. பிசாசு தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த உடனே உன்னை அகப்படுத்துறது மாத்திரமல்ல, உன்னுடைய பேச்சை மாற்றி, உன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி, உன்னுடைய உபவாசத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு அடுத்ததாக அவன் செய்யறது உன்னுடைய கேரக்டரை மாத்திரான். முந்தி இருந்த மாதிரி இல்லைங்க. இப்ப அடிக்கடி கோவப்படுறாரு. உங்க வீட்டுல சொல்லுவாங்க, இவ ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்ல, இப்ப வித்தியாசமா இருக்கிறா, மரியாதையே கொடுக்கறது இல்ல. பிள்ளைங்கள்லாம் முந்திலாம் ரொம்ப பயந்து தெய்வ பக்தியா இருந்தாங்க, இப்ப எதிர்க்கிறாங்க. இப்ப என்ன செஞ்சு கேரக்டரை மாத்திரான். மாறுதா? இன்னைக்கு நம்முடைய சுவாபம் எவ்வளவு மாறி இருக்குன்னு பாருங்க. அவன் தானியேலுக்கு வச்ச பேரு பெல்தேசாத்சார். ஆனா பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? திரும்பவும் இவன் பேர் எப்படித்தான் பைபிள்ல வழங்கப்பட்டது? தானியேல் 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 தான். ஏன்னா அவனை அந்த சுபாவத்துக்கு அவனை கொண்டு போக முடியல. நீங்க பைபிள் படிச்சு பாருங்க. அந்த சிங்க கபில கிடக்கும் போது அந்த ராஜா வந்து பெல்தேசாத்சாரே அப்படின்னு கேட்க மாட்டான். என்ன சொல்லுவான்? 6:20 ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே. எப்படி கூப்பிடுறான்? பெல்தேசாத்சார் கூப்பிட்டான். பாகாலின் தயை பெற்றவனே அப்படின்னு கூப்பிடல. தேவன் நியாயம் செய்கிறார். உன்னுடைய குணம் மாறக்கூடாது. பெயர் மாற்றம் என்பது உன்னுடைய பழைய பெயர் உன்னுடைய திருக்குணங்கள் வரக்கூடாது, ஜென்ம சுபாவம் வரக்கூடாது. அவன் பாருங்க எவ்வளவு அருமையா பாகாலின் தயை பெற்றவன் பேரை மாத்தி காண்பிக்கிறான் பாருங்க. ஆனா இவன் அந்த பெயர் மாற்றத்துக்கு என்ன செய்யல? இடம் கொடுக்கவில்லை. தவறான குணங்கள் வரக்கூடாது. நம்முடைய குணங்கள் இன்னும் நல்லா தெய்வீகமா மாறணும். இன்னைக்கு நம்முடைய சுபாவங்கள் எவ்வளவு மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து சொன்னாரு, பைபிள்ல ரொம்ப டெக்னிக்கலா தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு. பைபிள் மாதிரி தான் இப்பவும் எல்லாம் நடக்குது, ஆனா நீங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்னன்னு? வாஸ்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னாரு. எங்க இருந்து வந்துச்சு? பைபிள்ல தான் வந்துச்சு அப்படின்ட்டான். பைபிள் எங்கேயா வாஸ்து சொல்லியிருக்கு? தேவாலயத்தை கட்டின முறையெல்லாம் படிச்சு பாருங்க. இப்ப இங்கே ஜன்னல், இங்கே ஜன்னல், அங்கே ஜன்னல், இங்கே ஜன்னல், அங்கே இத்தனை மூலம் நீளம், இதெல்லாம் என்னது? இதுதான் பைபிள்ல இருந்து தான் இங்க வாஸ்து சாஸ்திரமே கண்டுபிடிச்சு எழுதியிருக்கான். நீங்க வேணா வாஸ்து சாஸ்திர புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. முதல்ல என்னது? ஸ்டார்டிங் எதுதான்? சாலமோனுடைய தேவாலயம் தான். எங்க இருந்து எங்க கொண்டு வந்து சொல்லுறான் பாருங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இந்த கிழக்கு புறம் மேற்கு புறம் இப்படி இப்படி இருக்குன்னு. இதுவே அதே மாதிரிதான் நாங்க ஃபாலோ பண்றோம். ஏன் ஆபிராம் ஆபிரகாம்னு மாறிச்சு? நியூமராலஜில பாருங்க, நல்லா இருக்கும் பேரும்னா. எப்படி ஆபிராம் எப்படி மாறிச்சு? ஆபிரகாம். நியூமராலஜில பாருங்க ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆபிரகாம் தான் கரெக்ட். அதான் ஆண்டவரே அவன் பேரை மாத்திட்டாரு. நியூமராலஜி தான் கரெக்டுங்கிறான். அதனால நம்ம பேரும் எப்படி மாத்திக்கலாம்? அப்படித்தானே? ஒரு சிலர் 2A போட்டுக்குவான் கூட. ஏன்னா அதுலதான் எது இருக்கான்? ராசியே அதுக்குள்ளதான் வந்திருக்கு. இப்ப நீங்க எப்படி உங்க பேரை எப்படி மாத்திருக்கீங்க?
பாகாலுடைய தயவு வேணுமா, தெய்வத்தினுடைய தயவு வேணுமா, விக்கிரகத்தினுடைய தயவு வேணுமா, என்ன தயவு வேணும்? பேர் வைக்கும் போதே நல்ல பேரா வைக்கணும். இது ஒருத்தருக்கும் தலைக்கு வால் புரியாம பைபிள்ல உள்ள நல்ல தெய்வீகமான பெயர்கள் எவ்வளவோ இருக்கு. நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது எப்படிப்பட்ட பேர் வைங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படிப்பட்ட முற்பிதாக்களின் பெயரை சூட்டுங்கள். வாசிங்க அந்த வசனம். தெரியுமா? ஆண்டவரே சொல்றார், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பெயர் வைக்கும் போது எப்படிப்பட்ட பேர் வைக்கணும்? உங்களுடைய வாசிங்க. ஆதியாகமம் 48:16. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பெயரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களின் பெயரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. என் பெயரும், இது யாக்கோபு சொல்றான், ஈசாக்கு, ஆபிரகாம், இப்படி தெய்வீகமான பேரை வைங்க. இவன் பேரை மாத்திரம் பாருங்க நீங்க. அதுக்கு அதனுடைய காரணம் சுபாவத்தின் மாற்றம். சுத்தமா மாறிடுங்க, கேரக்டர் மாறிடும். பிசாசின் கையில ஒருத்தன் சிக்கிட்டானா அவனுடைய சாப்பாடு மாறிடும், பேச்சு மாறிடும், அவனுடைய தன்மைகள் மாறிடும், அவனுடைய சுபாவங்கள் சுத்தமா மாறிடும். நமக்கு அப்படி வரவே கூடாது. நம்ம கேரக்டர்லாம் எப்படி இருக்கு? கிறிஸ்துவ போல மாறி இருக்கா, இல்ல பிசாசு பாகால போல மாறி இருக்கா? நீங்களே உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். அடுத்ததாக தானியேல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். அடுத்து வொர்ஷிப் மாறுது. வொர்ஷிப் மாத்துவான், ஆராதனை ஒழுங்கை மாத்துவா. கர்த்தரை ஆராதிக்க விட்டுட்டு விக்கிரக ஆராதனையில கொண்டு போய் நிப்பாட்டுறான் தானியேலை. கிண்ணறம் முழங்கும் போது மேல தாளெல்லாம் அடிக்கும் போது நீங்க எல்லாரும் யாரும் வழங்கிடணும்? விக்கிரகத்துக்கு முன்னால ராஜா உண்டு பண்ணின பொற்சிலையில விழுந்து வணங்கிடணும். உன்னுடைய வொர்ஷிப் மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய பிரேயர் ஸ்டைல் மாறும். முந்தி முழங்கால் போடுவ, இப்ப உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவீங்க. உட்கார்ந்து ஜெபிக்கிறாள், படுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறும். முந்தி நல்ல கையை வைத்து அழகாக ஜெபிக்கிறது. முடியாதவங்களை நான் குறை சொல்லல, நான் யாரையுமே அற்பமா எண்ணி பேசல, முடிந்தவர்களுக்கு தான் சொல்றேன். உன்னை விக்கிரக ஆராதனை காரணமா மாத்துவா. விக்கிரகாரனுடைய 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு பொருளாசை, இன்னொன்னு முரட்டாட்டம். உன்னுடைய சுபாவங்களை மாத்துறது மாத்திரமல்ல, உன்னுடைய ஜபம் மாறிடும், உன்னுடைய பைபிள் ரீடிங் குறைஞ்சு போயிடும், உன்னுடைய தெய்வீக தியானம் குறைஞ்சிடும், உன்னுடைய ஆன்மீகம் முற்றிலுமா மாறி நீ விக்கிரகாராதனை காரணம் மாறிடுவ. விக்கிரகாராதனை என்ன? அந்த ஒரு மாமுலா செய்கிற மாதிரி எந்திரிச்ச உடனே ஒரு அதிகாரம் படிக்கிறது, ஒரு ஜெபம் பண்றது, ரைட், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சுது உன்னுடைய வொர்ஷிப். அபிஷேகத்தில் நிரம்புறியா? தேவனை துதிக்கிறியா? பாடுறியா? கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுறியா? காலையில ஆயத்தமாகி விழித்திருந்து காத்திருக்கிறாயா? கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரா? கர்த்தருடைய சத்தம் கேட்கிறியா? வொர்ஷிப் பண்ணும்போது கர்த்தர் ஆவியில நீ கலிகூறியா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆராதனை முறையே மாறிடுச்சு. இவனை கொண்டு போய் தானியேலை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு பொற்சிலையை வணிந்து கொள் அப்படிங்கிறான். நீங்க வா, அவனுடைய நிலவரமே எல்லாரும் பணிந்து கொள்ளணும், விட்ட மாட்டோம்னு சொல்றாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரையும் கொண்டு வந்து அங்க நிப்பாட்டிட்டானே. எவ்வளவு ஒரு மோசமான நிலவரம். ஏன்னா அவனுடைய தந்திரத்துல ஒன்று, ஒரு மனுஷன் விக்கிரகாரங்கள போய் விழணுங்கிறது தான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வொர்ஷிப் மாறிடுச்சா இல்ல ரொம்ப தீவிரமாகிட்டே இருக்கா? ஒரு காலத்துல இந்துக்கள் கொண்டு போய் சும்மா ஜாமி கொண்டு வந்தாங்க, திருப்பி முழங்கால் போட்டான், திருப்பி கன்னத்துல தலையில என்ன கொட்டிக்குவான், திருப்பி கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அழகு குத்த ஆரம்பிச்சான். இப்ப காவடி, பறக்கும் காவடி போட்டு சரீரத்தில் என்ன செய்யறான்? வேதனைப்படுத்துறான். இதெல்லாமே அவங்களுடைய வொர்ஷிப்ல உள்ள ஒவ்வொரு முன்னேற்றங்கள். நம்முடைய ஜெபம் எப்படி? முழங்கால் போடுறது, கைகளை உயர்த்துறது, ஆவியில் நிரம்புறது, அந்நிய பாஷை பேசுறது, தேசத்தை அசைப்பது. இப்ப பாருங்க எல்லாமே நெஞ்சிருச்சு. ஆவியில் நிரம்புறதுக்கு 2-3 பாட்டை பாடி எடுத்து போட்டு விரட்டி அடிச்சாதான் கொஞ்சம் ஸ்பீட் ஆகுற மாதிரி ஒரு கண்டிஷன். உன்னுடைய வொர்ஷிப்பை தாக்கிடுவான். ஆவியில நீ ஆராதிக்கிற பண்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் அவனுடைய அடுத்த கட்ட தாக்குதல். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இருக்கிறோம்? இப்ப நம்ம வந்து சத்தமா போட்டு ஆராதிச்சா, ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க, கொஞ்சம் குறைக்க சொல்லு. யாரு வெளியால் சொல்லல, யார் சொல்றா?
நாமே சொல்றோம் ஜபத்தெல்லாம் கொஞ்சம் அமைதியா பண்ணுங்க, ஏன் இப்படி பண்றீங்க, ரொம்ப டீசெண்டா பண்ணுங்க. இப்படி நம்ம நாமளே ஏதாவது ஒண்ணுமில்லமாக்க ஆரம்பிச்சிட்டோம், ஜபத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். முந்தைய அப்படி இல்ல, கண்ணீர் விடுவோம், கத்துவோம், ஆண்டவரை நோக்கி கதறுவோம், ஆவியில கலிகூறுவோம். நம்மளை கட்டுப்படுத்த முடியாது, அந்த அளவு கண்ணீரும் இருந்துச்சு, கலிகூறுதலும் இருந்துச்சு. இப்ப கண்ணீரின் ஜபமும் இல்ல, கலிகூறும் ஜபமும் இல்ல. நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஆறாவதாக தானியேல் 6ஆம் அதிகாரம் மனித வணக்கத்தை கொண்டு வந்தாங்க. 9ஆம் வசனம். அப்படியே ராஜாவாகிய 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. இப்ப அவங்க ஒரு திட்டம் திட்டுறாங்க. என்ன பண்ணணும்? மனித வணக்கத்தை கொண்டு வந்தாங்க. யாரையுமே வணங்கக்கூடாது. யாரதான் வணங்கணும்? ராஜா ஒருவரை தவிர. 7ஆம் வசனம். எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் 30 நாள் எல்லாரும் யாரதான் கும்பிடணுங்கிறாங்க? ராஜாவை தான் கும்பிடணுமா? இப்படி ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆவி பாருங்க. ராஜாட்ட ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க. இவனை எங்கேயுமே பிடிக்க முடியல, அதனால கடைசியில் யாரை வணங்க சொல்றான்? ராஜாவாகிய உம்மை தவிர யாரையும் பணிந்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு கமாண்ட் கொடுங்க. ராஜா உடனே அதுக்கும் சரின்ட்டான். இவன் எப்படி விழுவான்? தானியேல் விழுவானா? மனுஷனுக்கு வணக்கம் செலுத்துவது, நீங்க இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா இருக்கணும். முகஸ்துதியை காண்பிக்கிறான், மனுஷனை பிரியப்படுத்துகிறதை காண்பிக்கிறான். பிசாசு உன்னைய பிடிச்சிட்டான்னு சொன்னா நீ மனுஷனை கனம் பண்ணுவ, மனுஷன் பின்னால போவ. யோசிச்சு பாருங்க. மனுஷனுடைய காலில் விழுவ, மனுஷனை ரொம்ப பிரியப்படுத்த பாப்பீங்க. இதுதான் அவனுடைய தந்திரம். அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி ராஜா சொன்னாங்க, ஒரு 30 நாள் எவனும் எதையும் கும்பிடக்கூடாது. யாரை தான் கும்பிடணும்? ராஜாவை மட்டும்தான் பணிந்து கொள்ளணும். இப்படி ஒரு சட்டம் போடுங்க. அதுக்கு கீழ்ப்படியலன்னா அவனை கொண்டு வந்து எங்க போட்டுருங்க? சிங்க கபில போடுங்கன்னு சொன்னான். ராஜாவும் பாருங்க உடனே அதுக்கும் சரின்ட்டான். தானியேல் அப்படி செய்வான்? அவன் எங்க வந்துட்டான்? தானியேலுடைய பிரேயர் எப்படி இருந்துச்சு? 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாத்தீங்களா? அவன் மனித வணக்கத்தை ஏற்றுக்கொள்றது இல்ல. மொர்தெகாய்க்கு பிரச்சனையே என்னதுதான்? ஆமான் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நின்று பயங்கரமா விஷ் பண்ணுவாங்க, எல்லாரும் டெண்டு நீட்டு விழுந்துருவாங்க, பட்டு 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 பட்டுன்னு விழுந்துருவாங்க. அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஆனா மொர்தெகாய் கிட்ட வரும்போது மொர்தெகாய் என்ன செய்வான்? எங்கேயோ பார்த்தவன் நின்றுட்டு இருப்பான், எல்லாம் விழுந்துகிட்டு இருப்பான். இவன் அப்படியே போயிட்டு அப்படி போயிடும். இவனுக்கு இவன் ஒருத்தன் நிக்கிறத பார்த்த உடனே மொத்த ஆவிய நெஞ்சிரும், ஏறி ரத்தம் சூடாயிடும். அப்படியே நேரம் அரண்மனைக்குள்ள போவான். வெளியே வரும்போது எல்லாரும் பொத்து 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 பொத்துன்னு விழுந்து வணங்குவாங்க. இவன் டென்ஷன்ல வீட்டுக்கு எனக்கு எவ்வளவோ மதிப்பு இருக்கு, ஆனா இவன் பண்ற சேட்டையில எல்லாமே நெஞ்சிருது, எனக்கு போயிருது. இப்ப நமக்கு பாருங்களேன், மனித வணக்கம் வந்துருச்சா? யோவானை கொண்டு போய் பரலோகத்தில் எல்லாத்தையும் சுத்தி காட்டினா கடைசி யார் காலில் போய் விழுந்துட்டான்? அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பரலோகத்தில் எல்லாத்தையும் சுத்தி காட்டிக்கிட்டே வந்தான். சுத்தி காட்டி முடிஞ்ச உடனே திரும்பி போன்னு சொன்னா யார் காலில் விழுந்துட்டாங்க? தூதன் காலில் போய் பொத்துன்னு விழுந்தான். அப்பதான் தூதன் சொன்னா, ஏன் விழுந்த? நானும் வேலைக்காரன், நீயும் வேலைக்காரன். மனுஷன் காலில் விழுற வேலையை நிப்பாட்டு. பாசிங்க. அப்போ வெளிப்படுத்தல், நீ மனுஷன் காலில் விழாதே, என்னை எல்லாவற்றையும் காண்பித்த 22:8-9. வெளிப்படுத்தல் 22:8-9. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். இந்த ஆர்சிக்காரங்க எல்லாம் இப்ப யாரு முன்னால விழுந்துட்டு இருக்கான்? இருக்கிற தூதர்கள் புனிதர்கள் சிலைக்கு முன்னால பொத்து பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கான். அவர் சொல்றாரு, விழாத,
நானும் ஒரு ஊழியக்காரன், நீயும் ஒரு ஊழியக்காரன். நான் பரலோகத்துல சேவை செய்யறேன், நீ பூலோகத்துல சேவை செய்யற, இவ்வளவுதான். என் கால்ல விழாது. மனுஷன் கால்ல விழவே கூடாது. கல்யாணத்துல கூட பெரியவங்க ரொம்ப வயசானவங்க அப்படி இப்படிலாம் நம்ம போய் விழ வேண்டிய அவசியமே கிடையாது. மனித வணக்கம் சரியல்ல. ஒரு சிலர் நம்ம ஜெபிக்கும் போது வந்து காலை தொடுவாங்க, தவறு. அந்த பழக்கமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாருங்க, பிசாசு கொண்டு போய் எங்க கொண்டு வந்து விட்டான், மனித வணக்கத்துல கொண்டு போய் விட்டான். இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்கா? மனித வணக்கத்தினுடைய சரியான அர்த்தம் முகஸ்துதி, மனுஷனை பிரியப்படுத்துறது. மனுஷனை பிரியப்படுத்தவே கூடாது. ஐயோ உங்களை மாதிரி நான் ஆளை பார்த்ததில்லை, உங்களை மாதிரி அப்படி பார்த்ததில்லை, இப்படி பார்த்ததில்லை அப்படிலாம் சொல்லவே கூடாது. அவங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் அவங்கவுங்க என்ன செய்யறாங்க, ஷைன் பண்றாங்க. மனுஷனை புகழ்ற வேலையே நமக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை. ஏசிட்டு வந்து ஒருத்தன் சொன்னா, நல்ல போதகரேன். அவர் சொன்னாரு, நல்லவன் ஏன்னு சொல்ற, பிதா ஒருவர் தவிர ஒருவனும் நல்லவன் இல்ல. நீங்க வந்து மனுஷனை புகழவே கூடாது. கலாச்சார 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அல்ல. மனுஷனை பிரியப்படுத்திட்டீங்கன்னா நீங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரன் கிடையாது, கிறிஸ்துவின் விசுவாசி கிடையாது. அப்சலோம் ஸ்பிரிட். அப்சலோம் பயங்கரமான ஆளு. அப்சலோம் வந்து அந்த பேச்சிலேயே ஒருத்தனை கவர் பண்ணி எழுதிட்டு போயிடுவான். அப்சலோமுடைய ஆவி அது நயவசனிப்பு. அதனால்தான் பவுல் சொல்றாரு, எங்களுடைய பேச்சும் பிரசங்கமும் எப்படி இல்ல, நயவசனம் உள்ளதா இராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. எங்களுடைய வார்த்தையில நயவசனிப்பே கிடையாது. நம்முடைய பிரசங்கத்துல எல்லாம் நயவசனிப்புலாம் கிடையாது. ஐயா வந்திருக்கிறார், அல்லேலூயா சொல்லு, இந்த குரங்காட்டி வேலையெல்லாம் கிடையாதுங்க. இந்த வேலையே பண்ண மாட்டோம். ஐயா வந்தாலும் சரி, ஆண்டவர் வந்தாலும் சரி. ஆண்டவர் ஒரு ஆள் வந்தாதான் வந்து விட்டார் மகிமை செலுத்துவோம்னு சொல்லுவோம். மற்றபடி வேற யாருக்கும் அப்படி மகிமை செலுத்துற வேலையே கிடையாது. வாசிச்சு பாருங்க, அப்சலோமுடைய ஆவி நயவசனம். யார் வந்தாலும் உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சுக்குவான், உடனே ஒரு முத்தம் கொடுப்பான். சே உடனே மாதிரி ஆளே இல்லாமா, உடனே அவங்க எல்லாம் இவன் பின்னால திரும்பிடுவாங்க. நியாயம் விசாரிக்கிறதுக்கு அங்க ஆளே இல்ல, என்னை அங்க உட்கார வச்சா அவன் பிரச்சனை உடனே நல்லா தீர்த்துருப்பான். எப்படி பேசுவான் பாருங்க. அப்சலோமின் ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. எபேசியர்ல வாசிங்க, இல்ல கொரிந்தியர்ல வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:5. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த பெண்டிகாஸ்ல போனாலும் போட்டு விரட்டுன்னு நாய் விரட்டுற மாதிரி விரட்டுறாமா. பிரசங்கத்தில் கூட இப்படித்தான் பேசுறாங்க. அன்பாவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. அன்பாவே நடந்துட்டு உங்களை பாக்கெட் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போட்டு நீயும் போகாம நானும் போகாம பெறக்கூடாதுல்ல. போதக சிக்ஷையே ஜீவ வழி. அதனால நீதிமான் என்ன செய்யட்டும், கடிந்து கொள்ளட்டும், குட்டட்டும். அது என் தலைக்கு எப்படி இருக்கும், அப்படித்தான் நம்முடைய இது இருக்கும். நாம வந்து நயவசனமா பண்ணி ஜனத்தை ஏமாத்திடக்கூடாது, ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. மனித வணக்கம் சரியல்ல. அதே மாதிரி தாவீது தப்பி ஓடி ஆசாரியன்ட்ட போறான். அங்க பாஸ்டர் மிரள்றாரு. யார பார்த்து? ஏன் பயப்படுறாரு? ஒரு விசுவாசியை பார்த்து ஊழியக்காரன் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடினான். தப்புது. வாசிங்க நீங்க 1 சாமுவேல்ல ஆசாரியனிடத்துல தாவீது போன போது ஆசாரியன் நடுக்கம் கொண்டு 21 சாமுவேல் 21:1. தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், இவன் ஒரு சின்ன பையன், என்ன ஒரு கோலியாட்ட கொண்டு இருக்கிறான். இப்ப தாவீதுக்கு யாரா மாறி இருக்கான், மருமகனா மாறி இருக்கிறான். ஆனா நீ ஒரு ஆசாரியன், நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. இவனை பார்த்த உடனே, தாவீதை பார்த்த உடனே வயசான அந்த ஆசாரியன் நினைச்சான், கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுறான். அதனாலதான் கர்த்தர் அவனை சாவுக்கு ஒப்பு கொடுத்தாரு. அகிமெலேக்கு கொல்லப்பட்டதுக்கு பல காரணங்கள் பைபிள்ல இருந்தாலும் ஒரு காரணம் என்னது? மனுஷ பயம். மனுஷ பயம் எதை வருவிக்கும்? கண்ணியை வருவிக்கும். தேவனுக்கு தான் நீ பயப்படணும், தேவனுக்கு தான் மகிமை செலுத்தணும். மனுஷனுக்கு நீ மகிமை செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. மரியாதை செலுத்தினா போதும். திரும்பவும் சொல்றேன், மனுஷனுக்கு நீ மகிமை செலுத்த வேண்டாம். எதை செலுத்தினா போதும்? மரியாதை செலுத்தினா போதும். வயசானவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ செலுத்தணும். அந்தந்த ஸ்தானத்துக்கு நீ மரியாதை செலுத்தணும். அவ்வளவுதான். அப்படியே போய் பொத்துன்னு காலில் விழுந்துட வேண்டிய அவசியம் கிடையாது. கடைசியாக ஒன்னொன்னா செஞ்சுட்டே வர்றான். அவனை ஃபர்ஸ்ட் அவனை சிறைப்பிடிக்கிறான். 2வது அவனுடைய பேச்சை மாத்துறான், ட்ரை பண்றான்.
மூன்றாவது அவனுடைய சாப்பாடு உபவாசம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றான். நாலாவது அவனுடைய சுபாவத்தை மாத்த ட்ரை பண்றான். அஞ்சாவது விக்கிரகாராதனை வொர்ஷிப்பை மாத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆறாவது மனுஷ வணக்கத்துக்குள்ள உன்னைய கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றான், மனுஷனோட மிங்கிளாகி ஒருத்தர் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஏழாவது இவனை அழிக்கிறதுக்கே ட்ரை பண்றான். ஒண்ணுமே முடியல அப்படின்னா அவனை காலி பண்ணிடணும். இதான் பிசாசனுடைய திட்டம். தானியேல் 3:21. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். அது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். முடிச்சாங்களா? அவங்க பிளான் என்னன்னா, உள்ள போன உடனே சிங்கம் இவனை எலும்பெல்லாம் நொறுக்கி நெஞ்சிடும், அழிச்சிடணும், இவன் இருக்கவே கூடாது. இதான் பெரிய திட்டம். உன்னைய ட்ரை பண்ணி பார்ப்பான், உன்னுடைய பிரதேசத்தை டச் பண்ணி பார்ப்பான், உன்னுடைய பரிசுத்தத்தை டச் பண்ணி பார்ப்பான், ஒன்னொன்னா உன்னை டச் பண்ணி பார்ப்பான். ஒண்ணுமே முடியலையா, கொன்று. அதான் அவனுடைய திட்டம். ஒரு இடத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுக்கு விரோதமா என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, செய்வனை செஞ்சு வச்சு பார்த்தான். இது விசுவாசி, புருஷன் விசுவாசி இல்ல, புருஷன் செத்து போயிட்டான். அடுத்து இவங்களுக்கு செய்வனை வச்சு எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டான். சொத்து பங்கு கிடைக்காம போயிருச்சு, வீடு பங்கு கிடைக்காம போயிருச்சு, நிலம் கிடைக்காம போயிருச்சு, கடை முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல. இப்படி செய்வனை வச்சு 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 எல்லாத்துலயும் இவங்க ஜெபிச்சு ஜெபிச்சு எப்படியோ உருண்டு பிறண்டு வந்தாங்க. கடைசியில பார்த்தாங்க, இது செய்வனில் இவனை ஒன்றும் பண்ண முடியல, ஒரு ஆளை காசு கொடுத்து நெஞ்சிரு, குத்தியாவது கொன்று. எப்படி அழிக்கணும்? திருடன் முதல்ல திருட வருவான், திருப்பி கொல்ல ட்ரை பண்ணுவான், அடுத்து அவனுடைய கடைசி முயற்சி என்னது? அழித்தல். இதுதான் தானியேலுடைய விஷயத்தில் நடந்துச்சு. ஒன்னொன்னா மாத்தி 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 ட்ரை பண்ணான். கடைசியில் பார்த்தாங்க, இவன் இருக்கவே கூடாது, போடு, சிங்க கபில தூக்கி போடு. ஆனா அங்கேயும் இவன் இந்த 6 விஷயத்துல தப்பி வந்ததுனால 7வது விஷயத்துல கர்த்தர் செஞ்சாரு, அவனை தப்பு வைத்தார். அவனுடைய சாப்பாடு, அவனுடைய ஃபர்ஸ்ட்ல அவன் வேற வழியே இல்லாம பாபிலோன்ல மாட்டிக்கிட்டான். ஆனா அந்த இடத்துல மாட்டிக்கொண்ட இடத்திலும் கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவசித்தம் செய்வான். எங்க நீ மாட்டிக்கிட்டாலும் நீ தேவசித்தம் செய்யலாம். வாசிங்க அந்த வசனம். கர்த்தருக்கு சித்தமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன், அவனை எங்க கொண்டு போய் விட்டாலும் சரி, எப்படி எந்த பிசாசு அவனை பிடிச்சாலும் சரி, எந்த வல்லமை அவன்கிட்ட போராடினாலும் சரி, அவனை பீட் பண்ணவே முடியாது. அவன் அந்த இடத்திலும் தேவசித்தம் செய்வான். வாசிங்க ஏசாயா 48:14. 48:14. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவனை எங்க கொண்டு போய் விடுங்க, எருசலேமில் வைங்க, பாபிலோன்ல கொண்டு போய் வைங்க. அங்கேயும் அவன் சாப்பாடு விஷயத்துல உஷாரா இருப்பான், பேச்சு விஷயத்துல உண்மையா இருப்பான், அவனுடைய சுபாவங்கள்ல உண்மையா இருப்பான், அவனுடைய வொர்ஷிப்ல உண்மையா இருப்பான். அவன் மனுஷனை பிரியப்படுத்த மாட்டான். இப்படி நீ நிற்கும் பொழுது கர்த்தர் உனக்கு உண்மையாய் இருப்பார். அதுதான் காரணம். அந்த சிங்க கபிலையும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். சத்துருக்களை அடுத்த நாள் தூக்கி போட்டாங்க. சிங்கம் எலும்ப நொறுக்கிடுச்சு, ஒண்ணு இல்லாமக்கிடுச்சு. எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்மிலும் கூட பிசாசு பல திட்டங்களை வச்சிருக்கிறான். ஆனா இந்த திட்டங்களை நாம் புரிந்து கொண்டு ரொம்ப ஞானமா நடக்கணும். சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய உபவாசத்தை சரியான விதத்துல கடைபிடிங்க. உங்களுடைய தெய்வீகத்தை நீங்க விட்டுறாதீங்க. உங்களுடைய வொர்ஷிப் குறையக்கூடாது. இன்னும் நல்லா ஜெபித்து, இன்னும் முழங்கால் போட்டு, இன்னும் ஆவில் நிறைஞ்சு களி கூர்ந்து ஆண்டவரை கனப்படுத்த பழக வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடலாம். கர்த்தாவே, நான் எந்த இடத்துல மாட்டிக்கொண்டாலும் உமக்காக நிக்கணும் சுவாமி. எந்த வல்லமே எனக்கு விரோதமா எழும்பினாலும் என்னுடைய பேச்சு மாறக்கூடாது, என்னுடைய உபவாசம் மாறிடக்கூடாது, என்னுடைய சுபாவம் மாறக்கூடாது, என்னுடைய வொர்ஷிப் மாறக்கூடாது. நான் மனுஷனை பிரியப்படுத்துறேன்னா ஒரு காலத்திலும் மாறிடக்கூடாது. என்னை அழிக்க எந்த வல்லமை வந்தால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் பாபிலோனிலும் தேவசித்தம் செய்ய என்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பரிசுத்தவான்கள். அப்படினால் தான் உங்களுக்கு விரோதமாக இந்த போராட்டம் அதிகரிக்கிறது. கர்த்தருக்காக நீங்கள் நிற்க முயற்சி எடுத்திருக்கிறீர்கள். அப்படினால் இந்த வல்லமைகள் உங்களை தாக்க அதிகமாய் முயற்சி எடுக்கிறது. ராஜகுலத்தார்களை சேதப்படுத்த, துரை மக்களை சேதப்படுத்த, மாசில்லாதவர்களை சேதப்படுத்த, நிபுணர்களை சேதப்படுத்த, அரண்மனையில் சேவிக்க திராணி உள்ளவர்களை சேதப்படுத்த இந்த வல்லமை போராடி கொண்டிருக்கிறது. கவனமாயிருங்கள்.
பிசாசின் திட்டம் உங்களிடத்தில் பலிக்க வேண்டாம், தேவனுடைய சித்தம் உங்களுக்குள் பலிக்கட்டும். எல்லாரும் 2 நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இந்த 7 பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் உங்களுக்கு டச்சிங்கா இருக்கோ அந்த பாயிண்ட்ல நீங்க நில்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய உபவாசத்தை குறைச்சிட்டேன், மாத்திட்டேன், தப்பு. என்னுடைய பேச்சு மாறி போச்சு, தவறு. என்னுடைய சுபாவம் மாறிடுச்சு, ஆவியில ஆராதிக்கிறத குறைச்சிட்டேன். எத்தனை பேர் உணர்த்தப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் துக்கப்படுகிறீர்கள்? பயப்படாத, தைரியமாயிர. அக்னியின் உக்கரத்தை அவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிறவர் நம்முடைய தேவன். நீ பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்யும்படியாக உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறத. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தைரியமாய் முன்னேறுவாயாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே, என்னுடைய உணவு வகையை மாற்ற மாட்டேன், என்னுடைய பேச்சை மாற்ற மாட்டேன். ஆமென். என்னுடைய சுபாவத்தை மாற்ற மாட்டேன், என்னுடைய வொர்ஷிப்பை மாற்ற மாட்டேன், மனுஷனை பிரியப்படுத்த மாட்டேன். பாயத்திலிருந்து சொல்லுங்க, கர்த்தருடைய பலன் வரட்டும். ஆமென். இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உனக்கு விரோதமான சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டுவாராக. என்ன வந்தாலும் தேவ சித்தம் செய்யும்படியாக உன்னை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இது என்னுடைய குறைகளை சுட்டிக்காட்டும் நேரமாய் அமைந்தது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இது என்னை சரிப்படுத்தும்படியாக வந்த வார்த்தையாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். இது என்னை சீர்படுத்தும்படியாக கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னுடைய நிலவரத்தை அறிந்தவர். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் இடம் கொடுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பட்டும். பெரியமானவர்களே, எந்த போராட்டம் வந்தாலும் தானியேலை நிற்க வைத்த தெய்வம் உன்னை நிற்க வைப்பார். அவனை நிற்க வைத்த சக்தி உனக்குள்ள வரட்டும். அவனை உறுதியாய் நிற்க வைத்த வல்லமை உனக்குள் வரட்டும், எனக்குள் வரட்டும். ஷபாலிபரி விக்கரபாலா திதாபாலா கதுரா கராபானியா. தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிசாசு எவ்வளவு திட்டமிட்டாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்ய முடியும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தானியேலை காத்தவர், அவனை நிலைநிறுத்தினவர், நம்மை நிலைநிறுத்த வல்லவர், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.